இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நம்ம துவங்கின காலத்தை நம்ம பின்னால் திரும்பி பார்த்தால், அந்த காரியங்கள் துவக்க காலத்தில் நமக்கு எல்லாம் சுலபமாக நன்மையாக நடக்கிறது போல இருந்தாலும், ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. அதை நடத்தி கொண்டு போகும் பொழுது பல்வேறு விதமான சோதனைகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டி வருகிறது. முதல்ல பார்க்கும்போது நமக்கு ஒன்றும் தெரியாது. வசனத்தின்படி, வார்த்தையின்படி நடக்க ஆரம்பிக்கும் போது தான் அது எவ்வளவு கடினம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நீதியின்படி நடக்க விரும்புகிறவர்கள் பல்வேறு விதமான சோதனைகளுக்குள்ளே அகப்பட்டு கொள்ளுகிறதை நம்ம பார்க்குறோம். சோதனைகளை தாண்டித்தான் வரணும். சோதனைகள் வழியாகத்தான் நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கிறது. சோதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு காமிச்சாங்கன்னா அது நிச்சயம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற பாதையாக இருப்பதற்கு சாத்தியமே இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, பரலோகத்துக்கு போகிற பாதை வழி இடுக்கமும் வழி நெருக்கமும் ஆனது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் வெகு சிலர். ஆனால் சில நவீன போதகர்கள் நமக்கு மேலோட்டமான ஒரு வாழ்க்கையை சொல்லித்தராங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, சுமூகமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு. நீதியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்றுதான் வேத வசனம் சொல்லுகிறது. சத்தியத்தின்படி நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது பல சோதனைகளை நம்ம சந்தித்துத்தான் ஆக வேண்டும். இயேசு பார்க்காத சோதனையா, அவருடைய சீஷர்கள் பார்க்காத சோதனையா? ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். ஆனால் சோதனை காலங்களுக்குள்ளே கடந்து போகும்போது நம்ம வருகிற சோதனையை தான் பார்க்குறோம் ஒழிய, இங்கே இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த நெருக்கம் வருகிறதுன்னு பார்க்குறோம் ஒழிய, இந்த சோதனைகளுக்கு பின்னால் இருக்கிற நன்மையான காரியங்களை நம்ம கவனிக்க மறந்து விடுகிறோம். ஒரு சோதனை காலத்துக்குள்ளே போகும்போது சோதனையுடைய பின்னணி என்ன என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள ஆரம்பித்தால், நிச்சயமாகவே சோதனை காலம் என்பது நமக்கு ஒரு ஆசீர்வாதமான காலம் என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பள்ளியிலே படிக்கிற பிள்ளைகளை கூட பாருங்கள், அந்த எக்ஸாம் வருகிற நேரம், சோதனை நேரம் என்பது ஒரு கடினமான நேரம்தான். அதற்காக அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க, உழைப்பாங்க, அதிகாலையில் எழுந்து டியூஷன் அது இதெல்லாம் போவாங்க. அதற்காக சோதனை இல்லாமல் இருந்து விட்டால் அவர்கள் அதே நிலையில், அதே வகுப்பில் தான் இருக்க வேண்டி வரும். இந்த காலத்தை நம்ம எதிர்கொண்டால்தான் அடுத்த லெவலுக்கு, அடுத்த நிலைக்கு நம்ம கடந்து போக முடியும். சோதனைகள் என்பது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் அவசியமான ஒன்று. சோதனை நேரத்தில் சோதனை என்னென்ன காரியத்தில் வருதோ நம்ம அதை மாத்திரம்தான் கவனிக்கிறோம். அதனுடைய பின்னணி என்ன, இது நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்வதற்கு வருகிறது என்பதை கவனித்து பார்த்தால் நீங்கள் சோதனையை விரும்பாமல் இருக்க மாட்டீங்க. சோதனை வரணும் கண்டிப்பாக. ஆனால் கர்த்தர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். வேத புஸ்தகம் சோதனை இல்லாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நமக்கு சொல்லவே இல்லை. ஒருவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் காட்டுகிற மார்க்கத்தில், கர்த்தர் சொன்ன சத்தியத்தில் நடக்கணும்னா கண்டிப்பாக சோதனைகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். யாராவது நவீன பிரசங்கியார்கள் சோதனையெல்லாம் நமக்கு தேவையில்லை, சோதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பாருங்க பக்க வழியில் ஒரு புது பாதை இருக்கிறது, நீங்கள் இந்த மாதிரி போனால் எந்த சோதனையும் வராமல் உங்களுடைய வாழ்க்கையை சுலபமாக நடத்தி கொண்டு போகலாம் என்று சொன்னால் நீங்கள் நம்பாதீங்க. சோதனை இல்லாத வாழ்க்கை மேன்மை இல்லாத ஒரு வாழ்க்கை என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் பாருங்க, சோதனையை பற்றி நிறைய வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இன்றைய நம்முடைய தியானத்திற்கு என்று நாம் எடுத்திருக்கிற வேத வசனம் கூட சோதனையை பற்றி தான் நமக்கு சொல்லுகிறது. சோதனையை பற்றி நம்ம வச்சிருக்கிற பல தப்பபிப்பிராயங்களை மாற்றிக்கொண்டு சோதனைகள் வரட்டும், எதிர்கொள்ளலாம் என்கிற நம்பிக்கையை இந்த வசனங்களும் வார்த்தைகளும் நமக்கு உண்டாக்குகின்றன. இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். அதில் சொல்றார் பாருங்க, அழிந்து போகிற ஒரு பொன் அக்னினாலே சோதிக்கப்படும். எப்படி? அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. அழிந்து போகிற ஒரு பொன், அந்த பொண்ணு அக்னிக்குள்ளே போனால்தான் ஒரு நகையாய் மாறும்.
நாம் பயன்படுத்துகிறதாய் மாறும். ஒரு தங்க பிஸ்கட்டாக மாறினதுனா கூட அது நெருப்புக்குள்ளே போய் தான் வரணும். அப்போ ஒரு தங்க மண்ணோடு கலந்துருக்கும், அதில் இருக்கிற மற்ற கனிமங்களோடு கலந்துருக்கும். நீங்கள் அதை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பான மண்ணுக்கு நடுவில் சின்ன சின்ன தங்க துகள்கள் இருக்கிறத பார்க்க முடியும். இதை முதல்ல உலைக்களத்தில் உருக்கி தங்கத்தை தனியாக பிரித்து எடுப்பாங்க. அப்படி தங்கத்தை தனியாய் பிரித்து எடுத்தால்தான் அந்த உலோகத்தை உங்களால் பயன்படுத்த முடியும். அதே போல தான் வேதம் சொல்லுது, ஒரு தங்கமே, ஒரு பொன்னே இவ்வளவு நெருப்பில் போய் சோதிக்கப்பட்டு சுத்த பொன்னாய் விளங்குகிறதை போல அதை விட விலையேற பெற்ற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனத்தையும் மகிமையையும் உண்டாக காணப்படும். அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுக்கு மகிழ்ச்சியும் கனத்தையும் புகழ்ச்சியும் உண்டாக்குவதற்குத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோதனைகள் வருகிறது. இந்த வசனத்தை நான் சொல்லும்போது நான் வாசித்த ஒரு தேவ மனிதருடைய அனுபவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஆஸ்வால்டு ஜே ஸ்மித் என்ற ஒரு பிரபலமான தேவ ஊழியக்காரர், நல்ல ஒரு பிரசங்கியார், நிறைய புஸ்தகங்களை எழுதினவர், பல ஆவிக்குரிய ஆலோசனைகள் அடங்கின பல புஸ்தகங்களை எழுதின ஒரு தேவ மனிதர், நல்ல ஒரு தேவ சிந்தனையாளர், தேவ செய்தியாளர். இப்படிப்பட்ட ஒரு நாள் அதிகாலையில் மரணத்தை சந்தித்தார். அவருக்கு மரணம் வந்தது. திடீரென்று மூச்சு நின்று விட்டதை போல தோன்றியது. அவர் வேறு ஒரு உலகத்தில் நிற்கிற மாதிரி அவருக்கு காணப்பட்டது. அவர் அங்கே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அங்கே சுற்றிலும் நிறைய ஜனங்கள் உட்கார்ந்துருந்தாங்க. இப்படிப்பட்ட ஊழியர்கள், பிரசங்கியார்கள், நல்ல பிரபலமுள்ள பிரசங்கியார்கள் ஒரு கூட்டத்துக்கு போனால் எல்லாரும் அவர்களை மையப்படுத்தி கவனப்படுத்தி கவனிப்பாங்க, எந்திரிச்சு நிற்பாங்க, கை குலுக்குவாங்க, வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அன்றாட அனுபவமாய் பார்த்துருக்கிறாங்க. இந்த இடத்துல நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் உள்ளே நுழைகிறார், யாரும் இவரை கண்டுகொள்ளவில்லை. உடனே இவருக்கு ஆச்சரியமாகி விட்டது. பக்கத்தில் இருந்த ஒரு இடத்தை சொல்லுகிறார், நான் ஆஸ்வால்டு ஜே ஸ்மித் வந்திருக்கிறேன் என்கிறார். உடனே அவர் சொன்னாராம், அதனால என்ன உட்காருங்கன்னு சொன்னாராம். அவர் உட்கார்ந்துட்டு அப்போ பார்க்குறாரு, முன்னால் ஒரு சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறாராம். இது அவருக்கு வந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவம். அவர் அங்கே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே உட்கார்ந்துருக்கிறார். ஒவ்வொருவராய் முன்னால் போய் நின்று தங்களுடைய அனுபவத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்காக அவர்கள் பட்ட பாடுகளையும் சாட்சியாக சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஒரு மனிதர் வந்து சொல்லுகிறார், எங்கள் தேசத்தில் உபத்திரவத்தின் வழியாக நாங்கள் கடந்து வந்தோம், என் குடும்பமே குழந்தை முதற்கொண்டு அந்த மனிதர்களால், கொடுமையான மனிதர்களால் நெருப்பு வைத்து கொளுத்தப்பட்டார்கள். என்னுடைய மேலே இருக்கிற அந்த தோலை உரித்து எடுத்து என்னை வெயிலில் போட்டு சித்திரவதை பண்ணினாங்க. நான் சில நாட்கள் கதறி கத்தி துடித்து வேதனை தாங்க முடியாமல், அந்த வெயில் படும்போது அந்த எரிச்சலும் வேதனையும் தாங்க முடியாமல் கத்தி கத்தி அலறி செத்து போனேன் என்றார். உடனே எல்லாரும் கைதட்டினாங்க. இயேசுனுடைய முகத்தை பார்த்தார் ஆஸ்வால்டு ஜே ஸ்மித். அதில் ஒரு பெருமிதம் காணப்பட்டது. சந்தோஷம், என் பையன் எனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கிறான் அப்படின்னு ஒரு பெருமிதம். அப்போ இயேசு எழுந்து நின்று அவனை ஆற தழுவி கொண்டார். அதே மாதிரி அடுத்த ஊழியக்காரர் சொன்னார், இதே மாதிரி தான் என்னுடைய குடும்பமும், நாங்கள் ஒரு மரத்தில் நிற்க வைக்கப்பட்டு சுற்றிலும் அந்த வில்லுகளையும் அம்புகளையும் வைத்திருந்தவர்கள் இயேசுவை மறுதலிக்கிறாயா இல்லையா என்று கேட்டார்கள். நான் முடியாது என்று சொன்னபோது அந்த அம்புகள் என் உடல் முழுவதும் பாய்ந்து நரக வேதனை அனுபவித்தேன். அதற்கு பிறகும் என்னுடைய உயிர் சாமானியமாக போகலை. என்னை கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய அவயவங்களை வெட்டி வெட்டி கொலை செய்தாங்க. என் குடும்பத்தாருக்கும் அப்படியே நடந்தது என்று சொன்னார். இப்போவும் அதை கவனித்தார். இயேசுனுடைய முகத்தில் ஒரு பெருமிதம். இது மாதிரி ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவத்தையும், தாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக எதையெல்லாம் இழந்தோம், எப்படியெல்லாம் துன்பப்பட்டோம், அந்த விசுவாசத்திற்காக, இயேசுவின் மேல் வைத்த அன்பிற்காக என்னெல்லாம் தியாகம் பண்ணோம் என்பதை ஒவ்வொருவரும் அந்த சாட்சியாக சொன்னாங்க. எல்லாரும் கர்த்தருக்கு மகிமை ஸ்தோத்திரம் என்று சொல்லி கரகோஷம் எழுப்பி சந்தோஷத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. அப்படியே ஒவ்வொருவராய் சொல்லி கொண்டு வரும்பொழுது ஆஸ்வால்டு ஜே ஸ்மித் நினைத்தாராம், என்னுடைய முறை வரும்போது நான் என்ன சொல்ல போகிறேன்? ஆண்டவரே, நான் உட்காந்து புஸ்தகம் எழுதினேன்னு சொல்லுவேனா? ஆண்டவரே, நான் உங்கள் சமூகத்தில் காலையில் எழுந்திரிச்சு காத்திருந்து ஜெபம் பண்ணேன்னு சொல்லுவேனா? அல்லது பெரிய பெரிய கூட்டத்தில் போய் பிரசங்கம் பண்ணேன் என்று சொல்லுவேனா? நான் என்ன சொல்லுவேன் என்று யோசித்து பார்த்தார். ஒரு பக்கம் தன்னுடைய உடம்பில் இருக்கிற தோலெல்லாம் நீக்கப்பட்ட மனிதன்,
இன்னொரு பக்கத்தில் வில்லுகளால் அடித்து கொல்லப்பட்ட ஒரு மனிதன், இன்னொரு பக்கத்தில் நெருப்புக்கு இரையாக்கப்பட்ட ஒரு மனிதன். இவங்களுடைய சாட்சிக்கு முன்னால் என்னுடைய சாட்சி எவ்வளவு மோசமாக இருக்குது. நான் கர்த்தருக்குன்னு ஒன்றுமே செய்யலையே, ஒரு சோதனைக்குள்ளேயும் நான் கடந்து வரலையே, நான் ஊழியத்தை வைத்து ஒரு பிரபலமான ஒரு ஊழியத்தை, ஆடம்பரமான ஒரு ஊழியத்தை தானே செய்து வந்தேன் என்று அவருடைய மனதிலே பல எண்ணங்கள் அங்கே ஓடிக்கொண்டிருந்தது. தன் முறை வரும் பொழுது அவர் எழுந்து போய் ஒன்றும் செய்யல, ஆண்டவருடைய காலில் போய் விழுந்தாராம். கர்த்தாவே, நான் சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை, நான் உமக்காக எந்த பாடுகளையும் அனுபவிக்கவில்லை, மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் நீர் கொடுத்தால் நான் கஷ்டப்பட்டு உம்முடைய ஊழியத்தை செய்து சோதனை நிறைந்த பாதையில் உமக்கென்று நான் இழக்க சம்மதிக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொன்னாராம். அது சொல்லி முடித்த உடனே அப்படியே தன்னுடைய படுக்கையில் எழுந்து விட்டார். அவருடைய மனதில் அது போராட்டமாக ஓடிக்கொண்டே இருந்தது. தன்னுடைய ஊழியங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு அந்த ஊழியங்களை மாற்றி எங்கெல்லாம் கடினமான இடங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் கடந்து போய் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார் என்று அவரை பற்றி சொல்லப்படுவது உண்டு. அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகவும் கனம் உண்டாகவும் மகிமை உண்டாகவும் சோதனைகள் நமக்கு அவசியம். ஒரு மனிதனுக்கு கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்தால் யார் வேண்டுமானாலும் ஊழியம் செய்ய வருவாங்க. ஒரு மனிதனுக்கு வசதி உள்ள வாழ்க்கை கிடைக்குமானால் யார் வேண்டுமானாலும் ஊழியம் செய்ய வருவாங்க. ஆனால் இதெல்லாம் பரலோகத்தில் எடுபடாது. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் கர்த்தருக்குன்னு கஷ்டப்படணும், கர்த்தருக்குன்னு தியாகத்தை அனுபவிக்கணும், ஒரு மனிதன் தேவனுக்கு என்று இழக்க சம்மதிக்கணும். இப்போ ஒருவேளை நீங்கள் பார்க்கலாம், சில ஊழியக்காரர்கள் தங்களுடைய வயதான பிராயத்தில் நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஊழியத்தை, ஒரு பெரிய அளவிலான ஒரு ஊழியத்தை அவர்கள் செய்யலாம். நீங்கள் அதை பார்த்துட்டு இப்படித்தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சிடக்கூடாது. அவர்களை நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தால் அவர்கள் ஆரம்பித்த போது கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஆரம்பித்த போது கர்த்தருக்கு இழந்திருப்பாங்க, தியாகம் பண்ணியிருப்பாங்க. அவருடைய கடைசி காலத்தில் கர்த்தர் அவர்களுக்கு சமாதானமான ஒரு ஊழியத்தை, அமெரிக்கையும் அமைதியும் நிறைந்த ஒரு காலத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் புதுசாக வர்றவங்க எடுத்த உடனே அதை பார்த்துட்டு நாமும் இப்படியே செய்யணும்னு சொல்லி எடுத்த உடனே நீங்கள் பெரிய அளவில் போய் நின்றக்கூடாது. கர்த்தருக்குன்னு இழக்கணும், கர்த்தருக்குன்னு ஓடணும், கர்த்தருக்குன்னு வியர்வை சிந்தணும், கர்த்தருக்குன்னு காரியங்களை செய்யணும். இதெல்லாம் உங்களுடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். இன்றைக்கு பல ஊழியர்கள், நான் எல்லாரையும் சொல்லலை, சில ஊழியர்கள் இந்த மாதிரி பெரிய அளவில் இருக்கிற ஊழியங்களை பார்த்துட்டு இதுதான் ஊழியம் என்று நினைத்து கொண்டு அவங்க ஆரம்பிக்கும் போதே இப்படி ஆரம்பிக்கிறாங்க. அவர்களுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, பெற்றுக்கொண்டே இருக்கிறாங்க. நிறைய கோடிக்கணக்கில் பணம் காசு கொடுத்தா யார் வேண்டுமானாலும் ஊழியம் செய்ய முடியும், போட்டி போட்டுக்கொண்டு ஊழியத்துக்கு அர்ப்பணிக்க முடியும். ஆனால் உண்மையான ஊழியம் என்பது அப்படி அல்ல. அது நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனை அனுபவித்து பல சோதனைகளை தாங்கி அங்கே வரணும். இந்த சோதனைகள் இப்போ உங்களுக்கு தெரியாது, கர்த்தர் வெளிப்படும் போது தெரியும். இதைத்தான் ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லுகிறார், இக்காலத்தினுடைய இந்த பாடுகள் இனி வரப்போகும் அல்லது வெளிப்பட போகும் தேவனுடைய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கன அல்ல. நீங்க என்ன கர்த்தருக்குன்னு சாதிச்சீங்க, என்ன காரியத்தை இழக்க கொடுத்தீங்க, என்ன தியாகத்தை செய்தீர்கள் என்பதுதான் உங்களுக்கு வேண்டிய ஒரு நல்ல பிரதிபலனை பரலோகத்திலே உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆகவே சோதனைகளை கண்டு மிரண்டாதீங்க. சோதனை வரும் பொழுது பக்க வழியை தேர்ந்தெடுத்து ஓடிடாதீங்க. சோதனை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதை எதிர்கொள்ள பழகணும். அதைத்தான் வேதம் நமக்கு கற்பித்து சொல்லுகிறது. பாருங்கள், செங்கடலுக்கு முன்னால் போய் நிற்கிறாங்க, கடல் மூடி இருக்கிறது, பக்க வழியை தேடவில்லை, கர்த்தரை தேடினார்கள். நீங்கள் ஒரு சோதனையில் இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிக்கொள்ளும் போது பக்க வழியை தேடாதீங்க. சிலர் சொல்லுவாங்க, கடலை சுற்றிட்டு போயிடலாம், வேற ஒரு வழி இருக்கிறது எனக்கு தெரியும், கூகுளில் பார்த்தேன், பக்க வழியில் போயிடலாம், சுலபமாய் தப்பித்து விடலாம் என்று நம்ம பக்க வழியை தேடாதீங்க. சோதனைகளில் நெருக்கமான இடத்துல நீங்கள் சிக்கிக்கொள்ளும் போது கர்த்தரை தேடுங்கள். அவர் சோதனைக்கு நடுவிலே ஒரு பாதையை உங்களுக்கு உண்டு பண்ணுவார். இப்போ பார்க்குறோம், சோதனைகளில் 2 விதமான சோதனை இருக்கிறது. ஒன்று, இன்னொன்று கூட சொல்லலாம், 3 விதமான சோதனைன்னு கூட சொல்லலாம். முதல் சோதனை கர்த்தரால் உண்டாகிற சோதனை. கர்த்தர் ஒரு மனிதனை சோதித்து பார்க்கிறார். அவனுக்கு வருகிற சோதனைகள் கர்த்தரால் தான் கொடுக்கப்படுகிறது.
ஏனென்றால் அது அவனுக்கு புகழ்ச்சியை உண்டு பண்ணவும், அவனுடைய ஆவியில ஒரு புது பலனையும் விசுவாசத்தினுடைய வளர்ச்சியும் உறுதியையும் அவன் பெற்றுக்கொள்வதற்கு இந்த சோதனை என்ற பாதை அவசியம். ஆனாலும் இந்த சோதனை உங்களை விழுங்குகிற மாதிரி வராது. மிரட்டுற மாதிரி இருக்கும், பயமுறுத்துற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றும் நடக்காது. கர்த்தர் உங்களை இந்த சோதனையின் பாதையில் ஒரு பொன்னை எப்படி ஆயத்தப்படுத்துவார்களோ அப்படி ஆயத்தப்படுத்துவதற்கு கர்த்தர் உங்களை சோதனைக்குள்ளே அவரே நடத்துகிறார். அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் சோதனைகளை தாங்கிக் கொள்ள பலன் கிடைக்கும் ஒழிய சோதனை வந்துதான் ஆகும். என்ன இப்படி சொல்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடாது. உண்மை அதுதான். அந்த சோதனை தாங்க, சகிக்க, அதை டேக்கிள் பண்ண அதற்குண்டான பலம், ஆலோசனை தான் கிடைக்கும் ஒழிய அந்த சோதனை கண்டிப்பாக நீங்கள் அதுக்குள்ளே போய்தான் ஆகணும். அந்த சோதனைக்குள்ளே போய் வரும்போது தான் நீங்கள் சுத்த பொன்னாக வெளிப்பட முடியும். இரண்டாவது சோதனை பாருங்க, சாத்தானாலே உண்டாகிற சோதனை. சாத்தான் ஒரு மனிதனை சோதிக்கிறான். அந்த மனிதனுடைய விசுவாசத்தை குறித்து கர்த்தரிடத்தில் தர்க்கம் பண்ணி அவருடைய விசுவாசத்தை எப்படியாவது கொலைக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி சாத்தானே எதிர் அணியில் இருந்து நமக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறான். யோபுனுடைய சரித்திரம் அதுக்கு நல்ல ஒரு உதாரணம். யோபு நல்ல நீதிமானாக இருந்தார், நேர்மை உள்ளவராக இருந்தார், கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்தார். சாத்தான் அவர் மேலே கண் வைத்து விட்டான். நேராக பரலோகத்தில் கர்த்தருடைய சபையில் போய் நின்று அவன் அங்கே போய் நிற்கிறான். கர்த்தர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு. நான் பூமி எங்கும் சுற்றி வருகிறேன் என்று சொல்லுகிறான். என் தாசனாகி யோபுவின் மேல் கண் வைத்தாயோ என்று கர்த்தர் கேட்கிறார். உடனே அவர் சொல்கிறான், நீர் அவனை சுற்றி ஒரு வேலி போட்டு வச்சிருக்கிறீங்க, அப்படி கொடுத்தா தான் எல்லாரும் உண்மையாக இருப்பாங்களே, அந்த வேலியை எடுத்து விடும், அதற்கு பிறகு பாருங்க அவன் உண்மை தூஷிக்கிறானோ இல்லையோ என்று. அப்போ இது சாத்தான் மூலம் வருகிற சோதனை. கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுத்தார், அவனை சோதிச்சுக்க, ஆனால் அவனுடைய பிராணனை மாத்திரம் தொடக்கூடாது என்று கர்த்தர் அனுமதித்தார். அதனால்தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம மறக்காம யோபுவை பற்றி பேசுகிறோம். சோதனை பற்றி பேசுகிற யாருமே யோபுவை விட்டுட்டு பேச முடியாது. ஏனென்றால் யோபு அவ்வளவு சோதிக்கப்பட்டு சுத்த பொன்னாக வெளிப்பட்ட ஒரு தேவ மனிதன். மூணாவது சோதனை என்னன்னு கேட்டால், நமக்கு நாமே இச்சையில் சிக்கி, பாவத்தில் சிக்கி, அதில் சிக்குண்டு இழுப்புண்டு சோதிக்கப்படுவது. தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லி தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நல்லதும் கெட்டதும் மற்றவனால வராது, நம்மால தான் வரும். நாம் செய்கிற காரியத்தினால தான், நாம் எடுக்கிற தவறான முடிவினால தான் அவனவன் இச்சையிலே சிக்குண்டு இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்லுது. அதை குறித்து நம்ம அப்புறம் பார்ப்போம். இங்கே வருகிற சோதனைகள் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக வருகிறவைகள். இது தேவனால உண்டாகிற அல்லது தேவன் அனுமதித்து சாத்தானால உண்டாகிற பிரச்சனை. இது பிரச்சனை மாதிரி இருக்கும், விழுங்கி போடுற மாதிரி இருக்கும், தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாதது போல இருக்கும். ஆனால் கர்த்தர் அதில் கண்டிப்பாக உங்களை முழுகி போக விட மாட்டார். கிளைமேக்ஸ் அதுதான், முடிவு அதுதான். சோதனையில் அப்படியே அமிழ்ந்து போய் நாசமாக போயிட மாட்டாங்க. அவர்களை கர்த்தர் உருவாக்குவதற்காக இந்த சோதனைகளை அவர்கள் மேலே அனுமதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, அவர்களை கர்த்தர் சோதனையான பாதையிலே நடத்தினார். சில சோதனைகள் நீண்ட காலம் நீடிக்கும். இவர்களுக்கு வந்த இந்த சோதனை 40 வருஷம் நீடித்தது. 40 வருஷம் நீடித்ததாம். எப்படி இருக்கும்? அப்போ இந்த சோதனை காலம் 40 வருடம் நீடித்தது. 40 வருஷம் முடிவில் கானானுக்குள்ளே போகும்போது அவர்கள் ஒரு முழு மனிதனாக பரிபூர்ணம் அடைந்து ஒரு தேசத்தை சுதந்திரிக்கவும் நிர்வகிக்கவும் கூடியவர்களாக மாறினார்கள். ஏன்னா முதல்ல அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது அடிமைகளாகத்தான் புறப்பட்டார்கள். 400 வருட அடிமைகள். 400 வருடம் என்று சொன்னால் எத்தனை தலைமுறை வந்திருக்கும் பாருங்களேன். 40 வருஷம் ஒரு தலைமுறை என்று ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அதை வச்சு பார்த்தா 400 வருஷத்துக்கு 10 தலைமுறை வருது. இந்த 10 தலைமுறையில் 10வது தலைமுறை ஆட்கள் தான் விடுவிக்கப்பட்டு வர்றாங்க. அப்போ இவர்கள் பிறந்த போதே அடிமையாக பிறந்திருப்பாங்க. அவருடைய வாழ்க்கை முறை இப்படித்தான் இருக்கும் என்று அவர்கள் தங்களுடைய மனதில் உறுதியாக நம்பியிருந்தாங்க. காலையில் எழுந்த உடனே கல் சுமக்க போவாங்க, கல் அறுக்க போவாங்க, ஆளோட்டிகள் அடிப்பாங்க. ராத்திரி வந்து அடிமைத்தனத்தினுடைய ஆகாரத்தை அவசரமாக சாப்பிட்டு படுத்தூங்கி மறுபடியும் அதிகாலையில் எழும்புவாங்க. இதுதான் ரொட்டீன் லைஃபு. சத்தத்தை கேட்டாலே பயப்படுவாங்க. ஆளோட்டிகள் அவர்கள் முன்னால் வந்து நின்று, ஆளோட்டினா தெரியுமில்ல, ஆடு மாடுகளை ஓட்டுற மாதிரி கையில் சவுக்கு வச்சுருப்பாங்க இராணுவ வீரர்கள், அந்த பார்வோன் ராஜாவுடைய வீரர்கள். அவங்க அந்த அடிமைகளை சவுக்கில் அடித்து வேலை வாங்குவாங்க.
கல்லை தூக்க முடியல, பாதி போய் கீழே விழுந்தா உடனே முதல்ல ஒரு அடி விழும். அப்போ மனிதர்களுடைய சத்தத்தை, அதிகாரங்களுடைய சத்தத்தை, அதிகாரிகளுடைய சத்தத்தை கேட்டாலே நடுங்குகிறவர்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட, ஏன்னா அவங்க மனசுலே அது பதிந்து விட்டது. என்னுடைய ஊர் உங்களுக்கு தெரியும், ராமநாதபுரம். அதுக்கு பக்கத்தில் தான் ஸ்ரீலங்கா இருக்கிறது. கடல் தாண்டிட்டிங்கன்னா ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் யுத்தம் மும்முரமாய் நடத்தப்பட்டு கொண்டிருந்த போது அங்கிருந்து தப்பித்து புலம்பெயர்ந்து வந்தவங்க இங்கே இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. ராமநாதபுரம் பக்கத்தில் மண்டபம் முகாம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி புலம்பெயர்ந்து வருகிறவர்களை எல்லாம் வைத்து பாதுகாத்து இந்திய அரசாங்கம் அவர்களுக்கு சில தொழில்களை கற்றுக் கொடுத்து, அவங்களுக்கு நல்ல ஆகாரங்களை கொடுத்து, சில நாட்கள் அங்கே தங்க வச்சு, நம்ம தேசத்தில் குடியுரிமை கொடுத்து அல்லது அடையாள அட்டை கொடுத்து அவங்களை அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. நான் அங்கே இருக்கிறவர்களை நேராக நான் பார்த்துருக்கிறேன். அதில் இருக்கிற குழந்தைகள் நம்ம ஊரில் வானத்தில் ஒரு விமானம் பறந்தால் படபடபடன் நடுங்கி வீட்டுக்குள்ளே போய் கிச்சனுக்குள்ளே போய் பதுங்கி ஒளிந்து கொள்வார்கள். அது முதல்ல எங்களுக்கு பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு வேடிக்கையாக இருந்தது. ஏன் ஒரு விமான சத்தம் வந்தால் பொதுவாக குழந்தைகள் வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பார்ப்பது தானே விளக்கம் வைப்பாங்க. குழந்தைகள் மாத்திரம் இல்லை, நாமளே என்ன செய்வோம், வானத்தில் ஒரு விமானம் போகிற சத்தம் கேட்டால் வானத்தை நிமிர்ந்து தான் பார்ப்போம். ஆனால் இவர்கள் ஒரு விமான சத்தத்தை கேட்டால் பயந்து போய் உள்ளே போய் பதுங்கு குழியில் உட்கார்ற மாதிரி கிச்சனுக்குள்ளே போய் ஒளிந்து கொள்வார்கள். மேனியெல்லாம் நடுங்கும். அப்படியே நான் பார்த்துருக்கிறேன், ஒரு 2-3 சந்தர்ப்பங்களை பார்த்துருக்கிறேன். ஏன் என்று கேட்டப்போ சொன்னாங்க, நாங்கள் இருந்த இலங்கையில் போர் உக்கிரமாக நடக்கும்போது அடிக்கடி ஹெலிகாப்டர்கள் மேலே பறக்கும். அந்த ஹெலிகாப்டர்கள் பறந்து வருகிற சத்தத்தை கேட்ட உடனே எந்த நேரத்தில் பாம்பு விழும், எந்த நேரத்தில் ஷெல்லை வச்சு அடிப்பாங்க என்று தெரியாததுனால நாங்கள் ஓடி போய் ஆங்காங்கே இருக்கிற பதுங்கு குழிகளிலே பதுங்கி கொள்ளுவோம். இது எங்களுடைய மனதில் உறைந்து போனதுனால எங்கள் பிள்ளைகள் எங்கே விமான சத்தம் கேட்டாலும் உடனே போய் உள்ளே, நாங்கள் இருப்பது இந்தியா என்பதை மறந்து கிச்சனுக்குள்ளே போய் தங்களை ஒழித்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இப்படி இருக்கும்போதே அப்படின்னா 400 வருடம் அடிமையாக இருந்தவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். எதை பார்த்தாலும் பயம், மனிதர்களை பார்த்தால் பயம், அதிகாரிகளை பார்த்தால் பயம், இராணுவத்தை பார்த்தா பயம், ராஜாவை பார்த்தா பயமோ பயம், அப்படிதானே இருக்கும். அப்போ இவங்க எப்படி ஒரு சொந்த தேசத்தை நடத்துவாங்க? கர்த்தர் 40 வருஷம் அவர்களை வனாந்தரத்தில் நடத்தி, இவர்கள் பல இராணுவங்களை சந்தித்து, பல ராஜாக்களை பார்த்து, அவர்களை ஜெயித்து, அவர்களோட யுத்தம் செய்து, அவர்கள் 40வது வருஷம் கரையேறின பொழுது அவர்கள் யுத்தத்தில் வல்லவர்களாகவும் ஒரு தேசத்தை கட்டி ஆளக்கூடிய திறமை உள்ளவர்களாகவும் தேவனாலே கற்பிக்கப்பட்ட ஞானம் உள்ளவர்களாகவும் மாற்றப்பட்டிருந்தாங்க. அவருடைய அடிமை ரத்தம் முழுவதும் உரியப்பட்டு புது ரத்தம், ஒரு விசுவாச ரத்தம் அவர்களுக்குள்ளே உண்டானது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்போ அதனால அது பாருங்களேன், அவர்கள் சோதனையில் 40 வருஷம் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேப் போட்டு பார்த்தீங்கன்னா, அவர்கள் இருந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் சுலபமாய் ஒரு 10 நாளைக்குள்ள அவர்கள் இந்த கானான் தேசத்துக்குள்ளே நுழைந்து விடலாம். ஆனால் கர்த்தர் அவர்களை காதேஸ் வனாந்தரத்தை சுற்றி சுற்றுப்பாதையிலே நடத்தி வந்த காரணமே அவர்களை சோதித்து புடமிட்டு எல்லாவற்றையும் எதிர்கொள்ள ஒரு திராணி உள்ள முழு மனிதர்களாக மாற்றுவது தான் அவருடைய நோக்கம். வெகு சமீபத்தில் இருந்த தேசம், இயேசுனுடைய தாயார், இயேசுனுடைய தகப்பனார் அவங்க கனவிலே எச்சரிக்கப்பட்டு பிள்ளையை தூக்கி கொண்டு ராத்திரியோட ராத்திரி எகிப்துக்கு ஓடி போனாங்கன்னா, அந்த எகிப்துக்கு போவதற்கு எவ்வளவு சுலபமான வழிகள் இருக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அந்த வழியை தாண்டுவதற்கு, அந்த தேசத்துக்கு வருவதற்கு 40 வருஷம் வனாந்திரத்தில் நடத்தினார் கர்த்தர். காரணம் அதுதான். வேதத்தில் அதை பற்றி சொல்லப்படுது பாருங்க. உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனம். அதில் ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு ஏன் இந்த சோதனை வந்துச்சு? பக்கத்துல இருந்து ஒரு தேசத்துக்கு போவதற்கே ஏன் உங்களுக்கு 40 வருஷம் பிடித்தது? ஏன் ஒரு சுருக்கு பாதையில் உங்களை கொண்டு போகல? ஒரு வாரத்துக்குள்ளே கொண்டு சேர்த்திருக்கலாம், ஏன் உங்களை சேர்க்கல? கர்த்தர் அதற்கு பதில் சொல்லுகிறார், ஒரு விளக்கம் சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. கர்த்தர் சொல்றார், ஏன் உன்னை நடத்தி வந்தேன் தெரியுமா? 40 வருஷம் ஏன் நடத்தினேன் தெரியுமா? உன்னை நான் தான் சிறுமைப்படுத்தினேன்.
வெளியே கிடக்கிற சாப்பாட்டை மன்னாதான், ஆனாலும் வெளியே மண்ணில் கிடக்கிறத பொறுக்கி எடுத்து சாப்பிட்டனே. உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், சிறுமையான பாதையிலே கொண்டு வந்தேன். நீ என்னுடைய கட்டளைகளை கை கொள்ளுவாயோ, அல்லது ஒரு தேசத்தில் கொண்டு நிறுத்தப்பட்ட உடனே என்னை மறந்துவிட்டு உன்னுடைய வழிகளை மாற்றிக்கொள்ளுவாயோ என்று உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. நான் அறிவது மாத்திரல்ல, கர்த்தர் அறியணும். அவனை சோதித்து பார்த்து கர்த்தர் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறியணும். அதே நேரத்தில் சோதனைக்குள்ளே வரும்போது நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரிகிறது. நல்லா நீங்கள் பாருங்களேன், ஒரு மனிதன் சோதனை வர்ற வரைக்கும் என்ன பெருமை, என்ன மாதிரி ஒரு கௌரவம், என்ன காரியம் செய்வாங்க. ஆஸ்பத்திரியில் அவனுடைய எலும்புகள் தொடப்பட்டு அல்லது ஒரு கட்டில் கடையாகி படுத்திருக்கும் போது பேசுகிற பேச்சை பாருங்கள், அது வேற மாதிரி இருக்கும். ஏனென்றால் சோதனைக்குள்ளே வரும்போது அப்போ தான் தெரிகிறது நமக்கு நம்ம ஒன்றுமே இல்லை, நம்முடைய பலம் ஒன்றும் இல்லை, நம்முடைய பராக்கிரம் ஒன்றும் இல்லை, நம்முடைய ஞானம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் உதவவில்லை. நான் எவ்வளோ பலவீனன் என்பது சோதனைக்குள்ளே வரும்போது தான் தெரியுது. சோதனை வராமல் இருக்கிற நேரத்தில் என்ன வேணாலும் பேசலாம். நம்ம ஏன் வந்தால் என்ன, நம்ம நிற்கணும், நம்ம அப்படி செஞ்சுருக்கணும், இப்படி செஞ்சுருக்கணும். ரூமில் உட்காந்துட்டு ஆலோசனை கொடுப்பது பெரிய விஷயம் அல்ல, எல்லாருக்கும் கொடுக்கலாம். இஸ்ரேலில் எப்படி தாக்கணும், ஒரு காசா ஏன் அழியணும் பேசலாம். ஒரு புல்பீட்டில் நின்று கொண்டு, ஒரு ஆலயத்தில் நின்று கொண்டு வைராக்கியமாக பேசலாம். காசாவில் நின்று பார்த்தா தானே தெரியும், சோதனைக்குள்ளே போய் பார்த்தா தானே தெரியும், ஒரு துன்பங்களுக்குள்ளே போனால் தானே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், எவ்வளோ பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம், உள்ள நுழைஞ்சு பார்த்தா தான் தெரியும். கர்த்தர் சொல்றார், நீ யாருங்கிறது முதல்ல உனக்கு தெரியணும். ஒன்றுமே வரல, ஒரு சோதனை வரலன்னா நம்ம ஏதோ பெரிய ஒரு ஹீரோ மாதிரியும், எந்த சோதனையிலும் அகப்பட்டு கொள்ளாதவர்கள் மாதிரியும் நம்முடைய பேச்சு பாருங்களேன் அப்படி தான் இருக்கும், ஒரு மேட்டிமையோடு இருக்கும். ஒரு மனிதனுக்கு அந்திம காலம் வரும் பொழுதோ, ஒரு சோதனை காலம் வரும் பொழுதோ, ஒரு பலவீனப்படுகிற காலம் வரும்போது தான் தான் யார் என்பது அவனுக்கு விளங்கி கொள்ளுகிறது. முதல்ல நான் யார் என்பது எனக்கு தெரியணும். சோதனையில் போய் சோதனையின் வழியாக காரியங்களை செஞ்சவங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருப்பாங்க. முதல்ல அடையாளம். ஏன்னா நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் யார், நீங்கள் யார் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பிரச்சனை வரும்போது தான் நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்போ நீ அதை அறியணும். அதுக்கு தான் நான் 40 வருஷம் உன்னை வனாந்தரத்திலே நடத்தி வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த சோதனை நம்மை நமக்கு அடையாளம் காட்டுகிறது. இல்லாவிட்டால் நம்மை குறித்து என்னென்னமோ எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள், உயர்வான எண்ணங்கள் நமக்குள்ளே தோன்றிக்கொண்டே இருக்கும். சோதனைகள் வரும்போது தான் நம்ம யார், நம்முடைய பலவீனம் என்ன, எது பலம், நம்மால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது என்பது எல்லாவற்றையும் துல்லியமாக அது நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அவர்களுடைய அந்த சோதனை காலம் நீண்ட காலம் நீடித்தது. அடுத்து பாருங்க, அது வருத்தம் நிறைந்ததாகவும் இருந்தது. இஸ்ரேலர்களுக்கு வந்த சோதனை வருத்தம் நிறைந்ததாக இருந்தது. உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அப்போ மன்னா இவங்க வீட்டை விட்டு புறப்பட்ட உடனே எல்லாம் பெஞ்சிடல. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அந்த மன்னா பெய்கிற ஒரு குறிப்பிட்ட காலம், எகிப்தை விட்டு புறப்பட்டதிலிருந்து மன்னா பெய்த வரைக்கும் இடப்பட்ட ஒரு காலம் இருந்திருக்கிறது. அந்த காலத்தில் அவர்கள் பசியிலே வருந்தி இருக்கிறாங்க. நம்ம போகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியாது. அவர் வீட்டிலிருந்து கொண்டு வந்த கொஞ்சம் கொஞ்சம் ஆகாரம் இருந்திருக்கும். ஒரு அடிமைகளுடைய வீட்டில் என்ன ஆகாரம் இருந்திருக்கும், அவங்களுக்கு கொடுக்கறத அளந்து தானே கொடுத்துருப்பான். அவங்க சேர்த்து வைக்கிற அளவுக்காக இருந்திருப்பாங்க அந்த நாட்டில். அப்போ அவர்கள் தங்கள் கைக்கு அகப்பட்டதை எடுத்துக்கொண்டு நடந்திருப்பாங்க. அங்கிருந்து நடந்து செங்கடல் வரைக்கும் வரணும். அதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு நமக்கு தெரியாது. அதுக்குள்ளே எல்லாம் தீர்ந்திருக்கும். பசி வயிற்றை கிள்ளி இருக்கும். அந்த பசியிலே அவர்கள் துடித்து அக்கம் பக்கத்தில் ஒன்றுமே கிடைக்காம அவர்கள் நடந்து என்ன செய்வது என்று யோசித்திருக்கும் போது தான் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, பசினால் வருத்தினா தான் தெரியும். வெளியே இறங்கினோன்னே அடுத்த நாளே பெஞ்சிருச்சுன்னா அவனுக்கு தெரியாது. அது இது தேவன் நம்மை வானத்து மன்னாவினாலே போஷிக்க முடியும் என்பது தெரியாது. அதனால் கர்த்தர் அவனை பசியினாலே வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல
கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை அவர் போஷித்தார். உனக்கும் தெரியாது, உங்கள் பிதாக்களுக்கும் தெரியாது, ஏன் நமக்கும் தெரியாது அந்த மன்னா எப்படி இருக்குன்னு. அந்த ஒரு மன்னாவினால, வான தூதர்கள் சாப்பிடுகிற ஆகாரத்தினால கர்த்தர் உன்னை போஷித்தார். ஆனால் போஷிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பசினால் வருத்தினார். அப்போ தான் அவனுக்கு தெரியும், கையில் ஒன்றும் இல்லை, காசு இல்லை, விதைக்க முடியாது, அறுக்க முடியாது, உழைக்க முடியாது, சுற்றிலும் வனாந்திரம், ஒரு பாலை வனம், பசி. அதுக்கு நடுவில் வானத்தின் மன்னா பெய்த பொழுது கர்த்தர் தாம் யார் என்பதை காண்பித்தார். அப்போ சோதனை முதல்ல நீங்கள் யார் என்பதை கர்த்தருக்கு காண்பிக்கிறது, நீங்கள் யார் என்பதை உங்களுக்கே காண்பிக்கிறது. அடுத்து உங்கள் கர்த்தர் யார் என்பதை உங்களுக்கு அது காண்பிக்கிறது. இப்போ சோதனையில் பார்த்தீங்கன்னா 3 விதமான நன்மைகள் கிடைக்கிறது. தேவனை அறிந்து கொள்ளுகிறீர்கள், உங்களை அறிந்து கொள்ளுகிறீர்கள், தேவன் உங்களை அறிந்து கொள்ளுகிறார். சோதனைகள் நடுவிலே எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளுக்கு நடுவில் தேவனுடைய வழிநடத்துதலும் அவர்களுக்கு கிடைத்தது. சோதனை காலங்களில் சில நன்மைகள் கிடைக்கும், நாம் அதை மறந்து விடுவோம். ஏன்னா நமக்கு சுற்றி இருக்கிற சோதனை தான் தெரியும் ஒழிய சோதனை காலத்தில் வருகிற நன்மைகள் நம்முடைய கண்களுக்கு படவே படாது. காலையில் எந்திரிச்சு ஜெபத்தில் உட்கார்ந்தா ஒரே புலம்பல், ஐயோ இப்படி இருக்கே, அப்படி இருக்கே, அப்படி இருக்கேன்னு. நீங்கள் இந்த சோதனை காலத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். அந்த சோதனை காலத்துக்குள்ள உங்களுக்கு பல நன்மைகளை கொண்டு கர்த்தர் ஒரு நல்ல வழிகளை, வாய்ப்புகளை, பலத்தை உங்களுக்குள்ளே கொடுத்து கொண்டே இருந்திருப்பார். இவங்களுக்கு சோதனை தான், தினம் எந்திரிச்சோன்னு நடக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், வானத்திலிருந்து மன்னா இறங்கியது. உபாகமம் 8:3 தான் சொல்லுது. மன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கிறேன்னா? எத்தனையோ பிரபலமான தேவ மனிதர்கள், ஊழியர்கள் வந்தாங்களே வேதத்தில். ஒரு எலியா, எலிசா, எசேக்கியேல், ஏசாயா, எரேமியா, யாராவது மன்னா சாப்பிட்ருக்கோமா? நம்ம இது யாருக்கும் கிடைக்குமா? இது யாருக்கும் கிடைக்காத, நீயும் உன்னுடைய பிதாக்களும் அறியாதிருக்கிற மன்னாவினாலே கர்த்தர் உன்னை போஷித்தார். அந்த தலைமுறைக்கு தான் இந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. சிலர் சொல்லுவாங்க, அந்த வனாந்திரத்தில் அவங்க நடந்த அந்த வனாந்திர பகுதியில் காலையில் இப்படி ஒரு மழை மாதிரி பெய்யும், ஒரு பனி. அங்கே இருக்கிற சில மரத்தின் மேலே, இலைகள் மேலே ஒரு பிசின் இருக்கும். அதில் இந்த பனி இறங்கின போது ரெண்டும் சேர்ந்து அப்படி உருண்டை உருண்டையாக இருக்கும். ஏன் இப்போ எங்கே போச்சு அது? அவர்கள் இருந்த காலத்திலே அந்த மன்னாவை வேற யாரும் சாப்பிட்டது இல்லையே. வேதம் சொல்லுகிறது வானத்திலிருந்து இறங்குச்சு. வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு காரியம். சோதனை காலங்களில் தான் கர்த்தருடைய நெருக்கத்தை, கர்த்தருடைய பலத்தை, கர்த்தருடைய அதிகாரத்தை, கர்த்தர் நம்ம கூட நெருக்கமாக எப்படி இருக்கிறார் என்பதை கண்டுகொள்ள முடியும். சோதனை காலத்தை மாத்திரம் மிஸ் பண்ணிடாதீங்க. சோதனை காலத்தில் பிரச்சனையை மாத்திரம் பார்க்காதீங்க. பிரச்சனைக்கு நடுவில் தேவன் எப்படி செயலாற்றுகிறார் என்று பாருங்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது 7 மடங்கு சூடாக்கப்பட்ட நெருப்புல, சூளையில் தூக்கி எறியப்பட்ட போது அவர்களோடு உலாவுகிற, பேசுகிற 4வது ஒருத்தரை பார்த்தாங்க. அந்த காட்சி இந்த ராஜாவினுடைய பார்வையிலும் சொல்லப்படுகிறது. அவன் சொல்கிறான், நம்ம தூக்கி போட்டது 3 பேர் தானே, 4வது அவர்களோட உலாவுகிற, பேசுகிற ஒருவரை பார்க்கிறேனே என்று கேட்டான். அது அவனுடைய பார்வையிலிருந்து. ஷாத்ராக், மேஷாக் கிட்ட கேளுங்க. அவங்க உள்ளே போய் விழுந்த உடனே கர்த்தரை அவங்க பார்க்குறாங்க. கர்த்தர் அவரிடத்துல ஏதோ பேசுகிறார். கர்த்தர் அவர்கள் பல காரியங்களை சொல்லுகிறார். என்ன சொன்னாங்கிறது நமக்கு தெரியல, சொல்லப்படலை. ஆனால் பாருங்க, ஒரு சோதனைக்குள்ளே போகும்போது தான் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறது நமக்கு தெரிகிறது, நம்மை பார்க்கிற மற்றவர்களுக்கும் தெரிகிறது. ராஜாவுக்கு தெரிஞ்சது, சோதனைக்குள்ளே அவங்க போகலைன்னா தெரிஞ்சிருக்காது. அப்போ சோதனைக்குள்ளே போகிறவன் தான் கர்த்தரை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறவனாகவும் இருக்க முடியும். நல்ல ஒரு ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களே, நம்ம எவ்வளோ ஊழியம் செஞ்சாலும் கர்த்தரை நமக்கு வெளிப்படுத்தி காட்ட முடியலையே. எந்த ஊழியத்திலே திரளான ஜனங்கள் சந்திக்கப்பட்டு கர்த்தரிடத்தில் சேர்க்கப்படுறாங்க, நல்லா பாருங்க நீங்க. அப்போ கர்த்தர் எந்த ஊழியத்தில் தன்னை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அந்த ஊழியத்தில் தான் ரட்சிப்பு உண்டாகிறது நிறையா. அது ஏன் நமக்கு வரல? நிறைய பேர் நான் நல்லா தான் பேசுகிறேன், நல்லா தான் பிரசங்கம் பண்ணுறேன், ஆனால் ஏன் எனக்கு சபை விருத்தியாகவே இல்லை, வளர்ச்சி அடையவே இல்லை, ஊழியம் ஒன்றும் வளர்ச்சி அடையலை. உங்கள் ஊழியத்திலையும், உங்கள் பிரசங்கத்திலையும், உங்கள் சபையிலும் கர்த்தரை உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்ட முடிந்தால், அந்த கர்த்தரை வெளிப்படுத்தினீங்கன்னா
அவர் அநேகரை தம்முடத்துக்குள்ளே இழுத்து கொள்வார். ராஜாவே நேபுகாத்நேச்சாரே மனம் மாறிட்டானே, இவர்களுடைய தேவனை போல ஒரு தேவன் இல்லை என்று எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரே. அப்போ ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டால், சோதனைக்குள்ளே போனவன் மூலம்தான் கர்த்தர் தம்மை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்ட முடிகிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்போ சோதனைகள் வருவது அவசியம். சோதனை உங்களை சொத்த பொண்ணாக மாற்றுவது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்பதை நீங்க உணர்கிறீர்கள். சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ அவங்க உணர்ந்தாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க. அவர்களோடு கர்த்தர் இருப்பதை அந்த தேசமே பார்த்தது. அப்போ கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தில் வெளிப்படணும், சபையில் வெளிப்படணும், நீங்கள் போகிற இடத்துல வெளிப்படணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக சோதனைக்குள்ளே போகணும். சோதனைக்கு நீங்களாக போக முடியாது, தயாராக இருந்தால் போதும், கர்த்தர் அழைத்து கொண்டு போவார். சோதனை வரும்பொழுது பக்க வழியை தேடவே கூடாது. நாளைக்கு தூக்கி சூளையில் போட போகிறாங்கன்னு சொன்னோடனே கை கட்டுகளை அறுத்து கொண்டு தப்பிச்சு ஓடக்கூடாது. இங்கேயா ஓடிடுவோம், நம்ம தலைமறைவாகிடுவோம். அவர்கள் தலைமறைவாகலை, தானியலை அச்சுறுத்தினார்கள். தானியல் சோதனைகளை விட்டு எங்கேயும் வெளியே போகலை. சிங்கக்கபியில் தூக்கி போட போகிறான்னு சொன்னாங்க, பரவாயில்ல, அதை எதிர்கொண்டார். அப்படி அவர் எதிர்கொண்டதுனால தான் சிங்கக்கபியிலே கர்த்தர் அவரை விடுவித்தார் என்பதை அறிந்து, இதை போல ஒரு தேவன் உண்டா, தானியலுடைய தேவன் மாதிரி ஒரு தேவன் உண்டா என்று ராஜாவும் அதிகாரிகளும் ஆச்சரியப்பட்டாங்க. அதை எழுதியே கொடுத்தாங்களே. அப்போ கர்த்தர் உங்களிடத்தில் தன்னை வெளிப்படுத்துவதும், உங்கள் மூலம் கர்த்தர் மற்றவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதும் சோதனையின் பாதையில் தான் சாத்தியமாகிறது. அதனால் கர்த்தருக்கு இழக்க சம்மதிங்க. சிலர் அதெல்லாம் சம்மதிச்சு முடிச்சுட்டு இப்போ பெரிய ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எடுத்த உடனே அதை பார்த்துட்டு சோதனை இல்லாத ஒரு ஊழியம், சோதனை இல்லாத ஒரு ஓட்டம் தேர்ந்தெடுக்காதீங்க. மற்றவர்களுக்கு அதை சொல்லித்தராதீங்க. சீஷர் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றணும். அவர் சிலுவைத்தான் எடுத்துக்கொண்டு பின்பற்ற சொன்னார். நம்ம பாருங்கள், சூட்கேஸையும் பைகளையும் பணத்தையும் எடுத்துக்கொண்டு பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். தப்பு சொல்லலை. ஆனால் நீங்கள் முதல்ல சிலுவை எடுத்திருக்கணும், சிலுவை பாதையில் நடக்கணும், உபத்திரவத்தை சந்திக்கணும். கர்த்தருக்கு ஊழியர்கள் தேவையில்லை, சீஷர்கள் தேவை. ஒருவன் எனக்கு சீஷனாக இருக்க விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று தான் கர்த்தர் தம்முடைய வேதத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த உபத்திரவத்தின் நடுவில், உபத்திரவ காலத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, உபத்திரவத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்காதீங்க. அவன் பேசிட்டான், இவன் பேசிட்டான், இவர்கள் எனக்கு விரோதமாக இப்படி பண்ணிட்டாங்க, என்ன செய்வதுன்னு பார்க்காதீங்க. அதுக்கு நடுவில் தேவன் உங்களை நடத்துகிற, தேவன் உங்களுக்கு தருகிற நன்மைகளை பாருங்கள். இவங்க காலில் எழுந்திரிச்சோன்னே முறுமுறுத்தாங்க, என்னையா தண்ணி இல்லை, குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, வெந்நி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, முறுமுறுத்துக்கிட்டே தான் வந்தாங்க. காரணம் என்னென்னா, சோதனை காலங்களின் சோதனைகளை பார்த்தார்கள். நீங்கள் பாருங்கள், அவர்கள் அறியாமலே இந்த மன்னா அவர்களுக்கு பெய்தது. யாராவது இந்த மன்னா எனக்கு கிடைச்சிச்சே, எந்த மனிதனுக்கும் கிடைக்காத தேவ சமூகத்து அப்பம் எங்களுக்கு கிடைச்சிருக்கேன்னு யாராவது ப்ரைஸ் பண்ணாங்களா? இல்லை. அதையும் வாங்கி கொண்டு முறுமுறுத்தார்கள். தினம் ஒரே மெனுவா மன்னாவான்னு சொன்னாங்க. சோதனைக்கு நடுவில் நீங்கள் உற்று பாருங்க, உங்களோடு உலாவுகிற கர்த்தரை பார்க்க முடியும். சோதனைக்கு நடுவில் உற்று பாருங்க, உங்களை கர்த்தர் அதிசய விதமாய் நடத்துகிறதை பார்க்க முடியும். சோதனைக்கு நடுவில் உற்று பாருங்க, மன்னா விழுவதையும் பெய்வதையும் உங்களால் பார்க்க முடியும். கர்த்தர் அப்படித்தான் செய்தார். அவர்களுடைய வஸ்திரங்கள் முதற்கொண்டு காக்கப்பட்டது. உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால்கள் வீங்கவும் இல்லை. 40 வருஷம் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணும்போது மனிதருடைய பாதங்கள் வீங்கி கொள்ளும், கால்கள் வீங்கி கொள்ளும். நீங்கள் எதில் போனாலும், ட்ரெயினில் போனாலும், பஸ்ஸில் போனாலும், விமானத்திலே போனாலும், அதிக நேரம் பிரயாணம் செய்தால் கால்கள் வீங்கி கொள்ளும். இவங்க பாருங்கள், எந்த சோர்ஸுமே இல்லாமல் தினம் காலையில் எழுந்திரிச்சா நடை, சாயந்தரம் ஆகிற வரைக்கும் நடக்கணும். அவ்வளவு நடந்தும் அவங்க கால்கள் வீங்கலை. இதில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, மன்னா பெய்தது, கால் வீங்காமல் இருந்தது, வஸ்திரம் பழசா போனது, எல்லாம் இவர்கள் அனுபவித்தாலும் இவர்கள் அதை பெருசாக நினைக்கவே இல்லை. கர்த்தர் தான் வந்து சொல்லுகிறார் பாருங்கள் இந்த இடத்துல, உன் வஸ்திரம் பழசாயிலே கவனிச்சியா நீ, உன் கால் வீங்கலே கவனிச்சியா நீ. இது யார் சொல்கிறா பாருங்க, இந்த 40 வருஷம் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால்கள் வீங்கவும் இல்லை. கர்த்தர் சொல்லி காமிக்கிறாரு. கவனிச்சியா நீ, 40 நாள் நீ 40 வருஷம் நடந்தியே, அதை கவனிச்சியா நீ? 40 வருஷம் நீ போட்ட சட்டை நீ மாற்றலை,
உன்னுடைய கால்கள் வீங்கல, தினம் வானத்திலிருந்து மன்னா பெய்தது, இது எங்கிருந்து விழுகிறது, இது எப்படி வருகிறது, நீ யோசியா? அதை கூட கர்த்தர் தான் சுட்டி காட்டினார் ஒழிய இவர்கள் அதை பற்றி நினைக்காம போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அவர்கள் பிரச்சனையின் காரியத்தை தான் பார்த்தார்கள் ஒழிய பிரச்சனை கூட தேவன் நடத்துகிறாரே அவங்க அதை பார்க்கவே இல்லை. அடுத்தவர்கள் தினசரி தேவனுடைய முகத்தை தரிசித்தார்கள். சோதனையின் காலத்தில் ஷாத்ராக், மேஷாக், ஆபத் நெகோ என்பவர்கள் சோதனைக்குள்ளே போகும்போது கர்த்தரை தரிசிச்சாங்கன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி பாருங்க, இவர்கள் 40 வருஷம் தொடர்ச்சியா தேவனுடைய பிரசன்னத்தை தரிசிச்சுட்டே இருக்காங்க. தரிசிச்சுன்னு சொன்னா கனவுல இல்லை, சொப்பனத்தில் இல்லை, ஒரு ஆவியில் அபிஷேகத்தில் இல்லை, அப்படி திறந்த கண்களில் தினம் பார்த்தாங்க. அதை பற்றி யாராவது பெருசுபடுத்தினாங்களான்னு பாருங்க. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாதா, அவர் பேசுகிற சத்தத்தை கேட்க முடியாதா என்று எவ்வளவு ஏங்குகிறோம். ஆனால் இவங்களுக்கு பாருங்களேன், கண்ணை முழிச்சு பார்த்தா தேவனுடைய பிரசன்னம். அவர்கள் இரவும் பகலும், யாத்ராம் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லுகிறது, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்தையும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சத்தையும் உண்டாக்க அக்னி ஸ்தம்பத்தையும் அவருக்கு முன்பாக சென்றார். அக்னி ஸ்தம்பத்திலும் முன்பாக சென்றார். ஒரு மேக ஸ்தம்பம், அதுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரு, அவர் முன்னால சென்றாராம். இரவு நேரத்தில் அது காட்டுப்பகுதி, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கற்பனையே பண்ண முடியாது. இப்போ பார்த்தாலும் பயங்கரமாக இருக்கும். ஒரு வறண்ட பகுதி, பாலைவனம், 2 பக்கம் கல் மலைகள். இப்போ கூட அந்த இருட்டில் மையிருட்டாக இருக்கும் அந்த ஏரியா முழுசும். இப்போ நல்லா ரோடெல்லாம் போட்டிருக்கிறாங்க, மையிருட்டாக இருக்கும். அந்த பாதையில் அவர்கள் நடந்து வந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பெரிய அக்னி ஸ்தம்பம் மாதிரி முன்னால் கடந்து வந்து அந்த அக்னி ஸ்தம்பத்தை மாத்திரம் அனுப்பலை, அந்த அக்னி ஸ்தம்பத்திலே அவர் உள்ளே இருந்தார். அதில் இருந்து அவர் அதை நடத்தினார். அவங்க இருந்த இடத்தை சுற்றிலும் ஒரு லைட்டு, ஒரு வெளிச்சம், ஒரு சூரியனுடைய ஒளி மாதிரி யாருக்கு கிடைக்கும்? பகலில் நடக்கும்போது அது ஒரு வனாந்திரம். வனாந்திரம்னு சொன்னால் ஒரு டெசர்ட், ஒரு பாலைவனம், மிகுந்த வெப்பம் நிறைந்த ஒரு பகுதி. அந்த பகுதியில் அவங்க நடக்கும்போது ஒரு மேகம் அப்படியே அவங்க மேலே அப்படியே ஒரு நல்ல ஒரு குளிர்ந்த ஒரு சூழ்நிலையை, மேகம் வந்தால் அப்படி இருக்கும், அப்படி தான் அந்த மாதிரி க்ளூமியாக ஒரு நேரத்துக்குள்ளே அப்படி நடந்தாங்க. அவங்களுடைய எல்லையை தாண்டி மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்துது. ஒரு பெரிய மேக ஸ்தம்பம், அதிலும் கர்த்தர் இருந்தார். அப்போ இவங்க கண் முழிச்சு அப்படி பார்த்தாலே பகலில் மேகஸ்தம்பத்தை பார்க்கணும், இரவில் அக்னி ஸ்தம்பத்தை பார்க்கணும். யாருக்கு கிடைக்கும்? ஒரு நாள் 2 நாள் அல்ல, அவங்க அந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும் அது நடந்தது. ஆனாலும் பாருங்களேன், அது அவர்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. தினம் கர்த்தரை பார்க்குறோம், தினம் கர்த்தர் கொடுக்குற சாப்பிட்றோம், அவன் போட்ட சட்டை கூட இன்னும் கிளியலையே 40 வருஷமா, யாருக்கும் அது பெருசாக தெரியல. கர்த்தர் தான் சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்போ தேவன் நம்மை நடத்துகிறதையும் பேசுகிறதையும் சோதனையினூடே செயலாற்றுகிறதையும், சோதனையினூடே தான் பெரிய பெரிய காரியமெல்லாம் நடக்கும் கர்த்தரிடத்தில் இருந்து. பாருங்கள், இதெல்லாம் சாமானியமான விஷயமா? வானத்திலிருந்து மன்னா பொழிவது, அக்னி ஸ்தம்பம் போகிறது, மேகஸ்தம்பம் போகிறது, வஸ்திரம் பழசாகலை, செருப்பு கிளியலை, கால் வீங்கலை, 40 வருஷம் நடக்கிறாங்க, எந்த சேதமும் இல்லாமல் போகிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு பெருசாகவே தெரியல. யாரும் அதை கொண்டாடினதை போல தெரியல. இதெல்லாம் எங்கேருந்து நடக்குதுன்னு யோசித்த மாதிரி தெரியல. காரணம், அவர்களுக்கு 40 வருஷம் நடக்கிறமே சோதனை, அங்கே அந்த ராஜா எதிர்க்கிறானே, ராஜா எதிர்த்தான், ஆனால் இவர்கள் யுத்தம் செய்தார்கள். எந்த ராஜாவும் இவர்களை சிறை பிடிக்கவில்லை. நீங்கள் பாருங்களேன், 40 வருஷம் இவங்களை அப்படி சிறை பிடித்து ஒரு பெரிய ராஜா தன்னுடைய நாட்டில் வச்சு பூட்டிட்டான் எங்கேயாவது இருக்கா? அலங்கம் அடைத்திருந்தது, எரிகோவின் அலங்கம். இவங்க அதை தகர்த்து கொண்டு தான் போனாங்க. இதெல்லாம் இவர்கள் என்ன பெரிய ஒரு யுத்த வீரரா, சண்டை போட தெரிஞ்சவங்களா? யோசுவா தான் பெரிய ஹீரோவா? அவரும் அடிமையாக இருந்தவர் தானே. இங்கே செயல்பட்டது முழுவதும் கர்த்தர். யுத்தத்தில் கர்த்தர் தான் செயல்படுகிறார், இவர்களை கொண்டு அதை செயல்படுத்துகிறார். அதை யோசிச்சு பார்க்க தெரியல அவங்களுக்கு. ஆனால் அவர்கள் முழுவதும், நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். சோதனைகள் வரும்போது சோதனையில் வர்ற பிரச்சனை தான் பார்க்குறோம் ஒழிய அதனூடே கர்த்தர் செய்கிற காரியங்களை பார்க்கறது இல்லை. பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய விசுவாசம் உறுதிப்படுவது மாத்திரமல்ல, நீங்கள் ஒரு சுத்த பொன்னாய் மாறுகிற அளவிற்கு கர்த்தருக்குள்ளே நீங்கள் உருவாக்கப்பட்டு விடுவீர்கள்.
இதை தான் நான் உங்களுக்கு பிரதானமாக சொல்ல விரும்புகிறேன். சோதனைகள் வரும். சோதனையில் நம்ம சோர்ந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோதனைகள் வரும் பொழுது அதுக்கு நடுவில் கர்த்தர் என்ன செய்கிறாரு, என்ன நன்மை கிடைக்கிறது என்பதை கவனித்து பார்க்கணும். நம்ம இதை பாருங்களேன், அவர்களுக்கு இவ்வளோ நடந்தும் கர்த்தர் தான் சுட்டி காட்டுறாரு. நீ நடந்து இல்லை, உனக்கு கால் வீங்குச்சா, இல்லை ஆண்டவரே. உன் சட்டை பழசாச்சா, இல்லை ஆண்டவரே. உன் ஷூ கிழிஞ்சிச்சா, இல்லை ஆண்டவரே. நீ விதைச்சியா, இல்லை. அறுத்தியா, இல்லை. நீர் பாய்ச்சினியா, இல்லை. சாப்பிட்டியா, சாப்பிட்டேன். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தியா? நீ பகலில் வனாந்திரத்தில் நடந்தியே, அப்போது உனக்கு குளிர்ச்சியான ஒரு மேகஸ்தம்பம் போச்சே. ஆமாம், அதனால தான் நடந்த. ஆமாம், அதை நீ யோசிச்சு பார்த்தியா? இரவில் அவ்வளவு இருட்டான இடத்துல, யார் எங்கே இருக்கிறோம் என்று தெரிய முடியாத ஒரு வனாந்திரத்தில் இவ்வளவு ஜனங்கள், தங்களுடைய கையிலே நெருப்பு பந்தம் இல்லை, தீப்பந்தம் இல்லை. தீப்பந்தம் இருந்தாலும் அதில் ஊற்றுவதற்கு எண்ணெய் இல்லை. உங்களை நான் நடத்திட்டு வந்தேனே பாதையில், இங்கே இருந்த இடமெல்லாம் வெளிச்சமாக இருந்துச்சு. கவனிச்சியா நீ? கவனிக்கலை. ஏன்னால் எங்களுக்கு இந்த சோதனையில் வருகிற சின்ன சின்ன பாடுகள் தான் பெருசாக தெரியுது. தண்ணி இல்லை, நாங்கள் நடக்க முடியலை, இப்படி இதுதான் எங்களுக்கு தெரியுது ஒழிய அதில் கர்த்தர் செயல்படுகிற காரியங்கள் எங்களுக்கு விளங்கவில்லை. தேவனுடைய நேரடி நடத்துதல் 40 வருஷம் அவர்களுக்கு கிடைச்சது. ஒவ்வொரு முறை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே பாருங்கள், நேராக மோசே போய் கர்த்தரிடத்தில் பேசுவார். கர்த்தரே அவர்களை நடத்தினார். இதெல்லாம் இந்த உபத்திரவ காலத்தில், சோதனையின் காலத்தில் நமக்கு நேரிட்ட அற்புதமான விஷயங்கள். எவ்வளோ பெரிய நல்ல காரியங்கள் யோசித்து பாருங்கள். நம் இருதயத்தை நாமே அறிய, நம் விசுவாசத்தை நாமே அறிந்து கொள்ள, நாம் எந்த தன்மையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள இந்த உபத்திரவங்கள் தான் நமக்கு உதவி செய்கின்றன. மாத்திரம் இல்லை, நாம் கர்த்தர் யார் என்பதை கற்றுக்கொள்ளவும், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன என்பதை கற்றுக்கொள்ளவும், ஒரு உபத்திரம் வந்தால், ஒரு போராட்டம் வந்தால் எப்படி ஜெயிக்கிறது என்பதை கற்றுக்கொள்ளவும், பிரமாணங்களை கற்றுக்கொள்ளவும் இந்த சோதனை காலம்தான் நமக்கு உபயோகப்படுகிறது. உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தில் பாருங்கள், அவர்களை உன்னை பசினாலே வருத்தி கர்த்தர் உனக்கு கற்பித்து கொடுக்கிறார். மனுஷன் அப்பத்தில் மாத்திரம் பிழைக்கிறது இல்லப்பா, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். தாவீதின் அனுபவம் இப்படித்தான் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 119வது அதிகாரம் 71 அவர் சொல்லுகிறார், தாவீது பார்க்காத உபத்திரமாங்க. யோபுவை எப்படி நம்ம இந்த உபத்திரம் சோதனைகள்ல இருந்து யோபுவை விட்டுட்டு நம்ம அதை பற்றி பேச முடியாதோ, அது மாதிரி தாவீதை பற்றி தாவீது இல்லாமல் பேச முடியாது. தினம் காலையில் எழுந்திரிச்சா ஓடணும். ஒரு தனி மனிதனை இராணுவம் துரத்துகிறது. ராஜா கத்தியை தூக்கி விரட்டுறான், விட்டேனே பாருன்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கும்? ஒரு மிலிட்ரியே வந்து விரட்டுது. எங்கே பார்த்தாலும் கதையை முடிச்சுருவாங்க. ஓடி ஓடி ஒளிந்து தப்பித்து கொண்டு அவர் வாழ்ந்து, அவர் சொல்கிறாரு சங்கீத புஸ்தகம் 119:71, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் நான் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அப்போ ஒரு உபத்திரவத்துக்குள்ள, சோதனைக்குள்ள, ஒரு கஷ்டமான அனுபவத்துக்குள்ள, கர்த்தர் நிமித்தம் வருகிற ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள கடந்து போய் வந்தவங்களை நீங்கள் பாருங்களேன். அவர்கள் தேவனுடைய பிரமாணங்களை குறித்த அறிவினால் நிறைந்திருப்பார்கள். இதுதான் அனுபவ அறிவு, ஆவிக்குரிய அனுபவ அறிவு. சில சும்மா புஸ்தகத்தை போட்டு எடுத்துட்டு படிச்சுட்டு, பைபிள் காலேஜில் படித்தேன், இதில் பைபிள் காலேஜில் படிங்க, நான் தப்பு சொல்லலை. அது மாத்திரம் போதாது, உங்களுக்கு வாழ்க்கையில் அனுபவ பாடம் வேணும். சிலர் வந்து அதை இதை வைத்து கொண்டு எதையாவது வசனங்களை போட்டு சேர்த்து ஒரு பிரசங்கம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அதில் எந்த உயிரும் இருப்பதில்லை, உயிர்ப்பும் இருப்பதில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எங்கே கற்றுக்கொள்ளுகிறோம் என்பது முக்கியம். இவங்க சோதனை என்ற பள்ளிக்கூடத்தில் ஆவியானவர் என்கிற ஆசிரியர் மூலம் கற்றுக்கொண்டாங்க, கர்த்தருடைய பாதத்தில் கற்றுக்கொண்டாங்க. ஆகவே தான் தாவீது நான் உபத்திரவப்பட்டது தான் நல்லது எனக்கு, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். ஒரு வசனம், ஒரு வார்த்தை, தேவனுடைய நடத்துதல், தேவனுடைய காரியங்கள் சுலபமாக யாரும் எடுத்து பேசிவிட முடியாது. அதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு கர்த்தரை நெருக்கத்தில் நீங்கள் உணர்ந்து பார்த்துருக்கணும். அப்போத்தான் அதை நமக்கு வந்து விளங்கி கொள்ள முடியும். அதைத்தான் சொல்லுகிறார். 119:67வது வசனத்திலையும் சொல்கிறார், நான் உபத்திரவப்படுவதற்கு முன்னே வழி தப்பி நடந்தேன், மனம் போனபடி நடந்தேன், அழைக்கப்பட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆனாலும் அந்த உபத்திரவத்துக்குள்ளே போகிற வரைக்கும், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டதுலேருந்து உபத்திரவத்துக்குள்ளே போகிற வரைக்கும் பாருங்களேன், எல்லாம் அவருக்கு ஜெயமாய்த்தான் போய் கொண்டிருந்தது.
கோலியாத்தின் மேலே ஜெயம், அவருக்கு தேசத்தில் ஒரு பெரிய பேரு புகழ்ச்சி போய்கொண்டிருந்தது. திடீர்னு சோதனை காலம் வந்தது. அவர் சொல்றாரு, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் அழைக்கப்பட்டிருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களால் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தாலும் நான் பல தடவை வழி தப்பி நடந்தேன். சின்ன வயசுல அவ்வளவு ஒரு பெரிய ஒரு பெருமை வரும்போது எப்படி இருக்கும், மற்றவங்களோட நான் தான் ஒசத்தி அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அவர் சொல்றாரு, இப்போதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். சங்கீதம் 119:67 நான் உபத்திரப்படுவதற்கு முன்னே வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். வார்த்தையை படிச்சுட்டு நடக்கல, வார்த்தையை வாழ்க்கையில அபியாசப்படுத்தி அதை காப்பாற்றி அந்த வார்த்தையின் காட்டுகிற வழியில நான் நடக்கிறேன்னா அதுக்கு அந்த உபத்திரவங்கள் தான் காரணம் என்பதை அவனுக்கு சொல்றாரு. அப்ப அடுத்து நமக்கு என்ன வருது பாருங்க, தேவனை குறித்து பாவத்தை விட்டு விலகும்படி கர்த்தரை பற்றும் பயத்தை கொண்டிருக்க இந்த உபத்திரவங்கள் நமக்கு உதவி செய்கிறது. பாவத்தை விட்டு விலகிறதுக்கு இந்த உபத்திரவங்கள் நமக்கு உதவி செய்கிறது. யாத்ராம புஸ்தகம் 20வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்கும் நீங்கள் பாவம் செய்யாதபடி தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்துக்கு முன்பாக இருக்கவும் தேவன் எழுந்தருளினார் என்றான். அவர் சொன்னார், உங்களை சோதிக்கிறது எதுக்குன்னா நீங்கள் பாவத்தை விட்டு விலகி தேவனை பற்றும் பயத்தில், கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரத்தான் கர்த்தர் உங்களை சோதிக்க எழுந்தருளினார் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? யோசேப்புடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடந்தது. கர்த்தர் யோசேப்பை சோதித்தாரே, அதனால எவ்வளவு நன்மைகளை அவர் பெற்றுக்கொண்டார் பாருங்கள். இந்த சோதனை பாதையிலே வந்து சுத்த பொன்னாய் விளங்கின அநேகருடைய சாட்சியம் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறது. பாருங்க, அதுல முதல் ஆள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா அதுல முதல் ஆள் பிரபலமான ஆளு ஆபிரகாம். வேதத்தில் ஆதியாகம புஸ்தகம் 22வது அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா 25 வருஷம் காத்திருந்து தன்னுடைய 100வது வயதுல வாக்குத்தத்தம் பெற்றதிலிருந்து 20 வருஷம் 25 வருஷம், அதுக்கு முன்னால பல காலங்கள் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே, ஒரு புத்திர பாக்கியம் எனக்கு இல்லையேன்னு சொல்லி ஏங்கி கொண்டிருந்த ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் 100வது வயசுல ஒரு குழந்தையை கொடுத்தார். இப்ப பாருங்க, கர்த்தர் அவரை சோதிக்கிறார். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதிக்கவும், எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, அவர் சோதித்தார், எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அதற்கு அவன் இதோ அடியேன் என்றான். எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியல. 2வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன்னுடைய ஒரே பையனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாய் பலியிடு. தகன பலினா அவனை கண்ட துண்டமா வெட்டி தீ வச்சு எனக்கு பலி கூடு என்றான். எப்படி இருக்கும்? என்ன செய்வது? ஒன்றும் சொல்ல முடியல. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, அதிகாலமே ஆபிரகாம் எழும்பி கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற புறப்பட்டான். இந்த சம்பவத்தை நீங்கள் அந்த அதிகாரத்தில் 22வது அதிகாரத்தில் படித்து பார்த்தா இப்படி இல்லாமல் மனிதர்கள் இருப்பார்கள் என்று நமக்கு தோன்றும். அவர் நடக்கும்போது அவருடைய மனம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். வீட்டிலேருந்து புறப்பட்டு மனைவி கேட்குறா, எங்கே போகிறீங்கன்னு கேட்குறா, பதில் சொல்ல முடியல. மகன் கேட்கிறான், எங்கே போகிறோம், பதில் சொல்ல முடியல. பலி செலுத்த போகிறோம், பலி செலுத்த போனால் ஆடுங்க, சொல்ல முடியல. அவருடைய மனதில் அந்த காரியத்தை வைத்து குமைந்து கொண்டே அவர் நடந்திருப்பார். தேவனை ஒரு வார்த்தை அவர் திட்டலை. இப்படிலாம் சோதிக்கலாமா என்று கேட்கல. அல்லது யாராவது ஊழியக்காரன் தான் போய் கேட்போமா, இப்படி இல்லாமல் ஆண்டவர் பேசுவார்னு சொல்லி யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் தப்பிச்சிடலாமல் கேட்கல. அவன் கர்த்தர் பேசிவிட்டார், எனக்கு தெரியும், கர்த்தர் தான் இதை சொன்னார் என்று அவர் அழைத்து கொண்டு போனது தெரியும். மலையின் மேலே வச்சு பிள்ளையை கட்டி தகன பலிபீடத்தின் மேல் ஏற்றுகிற வரைக்கும் உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் அணுவாய் சித்திரவதை அனுபவித்திருப்பார். கத்தியை ஓங்கும் போது கர்த்தருடைய தூதன் பேசுகிறார், ஆபிரகாமை பிள்ளையாண்டான் மேலே கை போடாதே என்கிறார். அப்புறம் அவருக்கு காண்பித்து ஒரு ஆட்டுக்குட்டியை காமிக்கிறார். இதனால இந்த சோதனைகளை தாண்டி வந்ததுனால
ஆபிரகாமுக்கு என்ன நன்மை கிடைத்தது? சோதனை வந்த பிறகுதான், நான் தான் சொன்னேன், ஒரு பரீட்சை வந்த பிறகுதான் அடுத்த கிளாஸுக்கு போகிறதும் அங்கேயே உட்கார்றதும் அதெல்லாம் தீர்மானிக்கிறது நமக்கு. நீங்கள் அடுத்த லெவலுக்கு ஒரு உயர்வுக்கு நீங்கள் போகணுன்னா சோதனையினுடைய தான் போக வேண்டும். அப்போ அதே தான் கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் செய்கிறார். இந்த சோதனை அனுபவிச்சுட்டாரு, அவர் நரக வேதனை அனுபவிச்சிருப்பார் கண்டிப்பாக. நம்ம அப்படியே சட்டுன்னு படிச்சுட்டு போயிடுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவர் இருக்கிற இடத்துலேருந்து கால்நடையாகவே மலை வரைக்கும் போய் மலையின் மேலே ஏறி பிள்ளையை கூட்டிக் கொண்டே போய் இவனை கொல்ல போகிறோம் தவம் இருந்து பெற்ற பிள்ளை ஏகசுதன் என்று வேதத்தில் போட்டிருக்கு. பலி கொடுக்க போனால் எப்படி இருக்கும்? அதனால் அவருக்கு என்ன நன்மை கிடைத்தது? ஆதியாகமம் 22வது அதிகாரம், அதே அதிகாரத்தில் 15-16 வசனத்தில் சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, முதல் தரம் கூப்பிட்டு சொன்னார், நிறுத்து, பிள்ளையாண்டவர் மேலே கை போடாத என்று சொல்லி அவரை நிறுத்தினார். 2ஆம் தரமும் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்ய துணிந்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே அதனால தான் ஆசீர்வதித்து. நம்ம ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, இதெல்லாம் விட்டுட்டு இந்த ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திலிருந்து கோடு போட்டு வீட்டில் ஸ்டிக்கர் ஒட்டி கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே ஐயா, நீ முதல்ல சோதனைக்குள்ளே வா, கர்த்தர் உன்னை சோதிக்கட்டும், நீ சுத்த பொண்ணா மாறட்டும், நீ கோடு போட வேண்டியதில்லை, கர்த்தரே உனக்கு கோடு போட்டுருவார். அவர் சொல்கிறார் பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொண்டு, ஒரு சந்ததியார் என்ன செய்வாங்கன்னா, அவனுடைய எதிரிகள் இருக்கிறாங்களே, அவங்க எதிரிகள் இருக்கிற எல்லைகளை எல்லாம் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததி பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அன்று சொல்றாரு, நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சதுனால உன் சந்ததியை பூமியில் உள்ள சகல உன் சந்ததிக்குள்ளே பூமியில் உள்ள சகல ஜாதியாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எதை சொல்றாரு தெரியுதா உங்களுக்கு? இந்த சந்ததி வழியாய்த்தான் உலக ரட்சகர் வரப்போகிறார். ஆபிரகாமுடைய சந்ததியில் அவர் மூலம்தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பிற சந்ததிகள், பிற ஜாதியார் நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதை அவர் அங்கே முன் அறிவித்து சொல்லுகிறார். உன் சந்ததியை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்றால், உலக மக்கள் முழுவதும் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு சந்ததியாக உன்னை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன், அதில் தான் உலகத்தை மீட்கக்கூடிய இரட்சகர் பிறக்க போகிறார். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அங்கே எவ்வளோ பெரிய வாக்கு தத்தம். ஒரு பிள்ளை என்னை அப்பான்னு கூப்பிடாதான்னு காத்திருந்த ஆபிரகாமுக்கு உண்மையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு வரைக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களை கேட்டால் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், எங்கள் தகப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யூதர்களை கேட்டால் நாங்கள் அவருடைய சந்ததியிலிருந்து வந்தோம், அவர் எங்களுடைய தகப்பன் என்பார்கள். இஸ்லாமியர்களை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, அவர் எங்களுடைய தகப்பன், எங்களுடைய முற்பிதாவாகிய இஸ்மவேல் அவருடைய வயிற்றில் பிறந்தவன், ஆகவே எங்களுடைய தகப்பன். இன்னைக்கு சண்டை அதுக்கு தான் நடக்குது, இது எங்களுக்கு சொந்தம், எங்கள் அப்பாவுடைய இடம் அப்படின்னு. அப்போ ஒரு முறை தன்னை தகப்பனே என்று யாராவது கூப்பிட மாட்டாங்களான்னு 100 வருஷம் தன்னை தகப்பனே என்று அழைக்க ஒரு ஆள் கிடைப்பானா, ஒரு மகன் பிறப்பானா என்று ஏங்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதன் தன்னுடைய கீழ்ப்படிதலினாலே இன்னைக்கு வரைக்கும் தன்னை தகப்பனே என்று அழைக்கக்கூடிய பிள்ளைகளை பெற்றிருப்பது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். உலகத்தில் வேறு யாராவது அப்படி இருக்காங்களா பாருங்க? யாராவது? இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா, எங்கள் தகப்பன், தாத்தா பேரன் கொள்ளு பேரன் சொல்லுவான். என் தகப்பன் சொல்றதுக்கு ஆள் இருக்காங்களா? ஆபிரகாமுக்கு ஆள் இருக்கிறாங்க. கர்த்தருடைய வருகை பரியந்தம் இருப்பாங்க பூமியில். அப்போ அதைத்தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது சோதனைக்குள்ளே கடந்து போய் அந்த சோதனை சகித்ததுனால ஆபிரகாமுக்கு கிடைத்த ஒரு நன்மை. அடுத்த ஆள் பாருங்க, யோசேப்பு. யோசேப்புக்கும் இதே தான் நிலைமை. யோசேப்புடைய வாழ்க்கையில் யோசேப்பு தேவனோடு நெருங்கி பழகுகிறார் என்பதை அறிந்த போது அவருடைய சகோதரர்களுக்கு பொறாமை, அவருடைய தகப்பனாருக்கு கூட அவர் மேலே ஒரு மனக்கசப்பு. நான் உன்னை வணங்குவேனா? அப்படியா ஒரு தரிசனம் பார்த்தேன். தரிசனம் பார்த்தவ மேலே எப்படி கோவப்படுறாங்க? நிறைய இடத்துல அப்படி தான் கோவப்படுவார்கள். ஒரு முறை சென்னையில் ஒரு பெரிய வெள்ளம்.
வெள்ளம் வருவதற்கு கர்த்தர் 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னால் சென்னை வெள்ளத்தை பற்றி அவர் தீர்க்க தரிசனமாய் பேசியிருந்தார். அந்த வெள்ளம் வந்தபோது சில வருடங்களுக்கு முன்னால் அந்த வெள்ளம் வந்தபோது என்னுடைய நண்பர்கள் அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட சென்னை வாசிகளுக்கு உதவி செய்ய போயிருந்தாங்க. நான் என்ன பண்ண நினச்சேன், நானும் போய் பார்த்துட்டு வருவோம் கூட அப்படின்னு நானும் போனேன். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சென்னையில் போய் அங்கே இருக்கிறவர்களுக்கு சில உதவிகள் கொடுத்த போது ஒரு அம்மா கேள்வி கேட்டாங்க. அவங்க அந்த யூடியூப்லாம் பார்த்து டிவியில் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தவங்க, நீங்கள் சொல்லித்தானே ஏன் இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்துச்சு, நீங்கள் தானே வெள்ளம் வரும்னு சொன்னீங்க, நீங்கள் சொன்னதுனால தானே வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் சொன்னதுனால வரல, வரப்போகிறதுனால கர்த்தர் சொன்னார், வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இந்த யோசேப்பு ஒரு தரிசனம் பார்த்து சொல்லுகிறார். அவருடைய தகப்பன் அவருடைய சகோதரர்கள் எல்லாம் தனக்கு முன்பாக மண்டியிட்டு தன்னை வணங்குவது போல, அது கர்த்தர் காண்பிச்சது, இவராக இவன் சொன்னார். அப்போ அவருடைய தகப்பன் யாக்கோபுக்கு கூட அவர் மேலே கொஞ்சம் ஒரு மன வருத்தம் தான், வெளியே காட்டிக்கொள்ளலை. ஆனால் அவருடைய சகோதரர்களுக்கு ரொம்ப பொறாமை. கர்த்தரும் அவனை அங்கீகரிக்கிறார், தகப்பனாருக்கும் செல்ல பிள்ளையா இருக்கிறான். உடனே அவரை பிடித்து அவ்வளவு வீட்டில் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்ட ஒரு பையனை தன் சகோதரர்கள் தனியாய் வந்தபோது பிடித்து அவனை கையை காலை கட்டி கொலை செய்ய போனார்கள். அப்பொழுது ஒருவன் முன்னால் சொன்னான், ஏன் அவனை கொல்லணும், அவனை அடிமை வியாபாரிகளிடத்தில் விற்று விடலாம் என்று சொன்னான். ஏன்னா அப்படி எப்படியாவது எங்கேயாவது ஒரு இடத்துல, கண்காணாத இடத்துல என் தம்பி உயிரோடு இருந்தால் போதும் என்று அவன் அங்கே சொன்னான். உடனே என்ன செய்தார்கள், அவனை குழியிலிருந்து தூக்கி அடிமை வியாபாரிகளிடத்தில் விற்று போட்டார்கள். அப்போ நேராக எகிப்து தேசத்துக்கு கொண்டு வரப்படுகிறார். சோதனை காலம். அடிமையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், விலை கொடுத்து வாங்கினது. போத்திபார் என்பவன் அவரை விலை கொடுத்து வாங்கினான். சோதனை ஆரம்பிச்சது. குழியில் விழுந்ததுலேருந்தே சோதனை ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடக்கும்னு தெரியல, பயம். அவனை கொண்டு போய் இங்கே விற்பனை செய்தார்கள், அடிமை வேலை வாங்கினார்கள். அவனுடைய மனைவி இவன் மேலே கண்மை வைத்து, அவன் ரொம்ப இளமை உள்ளவனாக இருக்கிறான், வாலிபனாக இருக்கிறான், அழகானவனாக இருக்கிறான் என்று சொல்லி ஒரு சோதனை அவனுக்கு கொண்டு வந்தாள். அப்பொழுது பாருங்கள், இந்த யோசேப்பு சோதனை எதிர்கொண்டு கர்த்தருடைய பார்வைக்கு முன்னால் நான் உன்னோடு கூட இணைந்து இவ்வளவு பெரிய பாவத்தை செய்வது எப்படி என்று அவன் தப்பித்து கொண்டான். பல முறை இப்படியே நடந்தது. ஒரு முறை அவனுடைய வஸ்திரத்தை பிடித்து இழுத்தாள் அந்த பெண். அப்போ இதே மாதிரி வார்த்தை சொல்ல இந்த இடத்த விட்டு ஓட முற்படும் பொழுது போத்திபார் உள்ளே நுழைந்து விட்டான். அவளுடைய கையில் அவனுடைய வஸ்திரம். உடனே அந்த அம்மா அப்படியே பிளேட்டை மாற்றிட்டாங்க. சொன்னாங்க, நீர் இல்லாத நேரத்தில் இந்த பையன் அடிக்கடி என் அறையில் என்னை தொந்தரவு செய்கிறான், இன்னைக்கும் பாருங்க என்னை பலவந்தம் பண்ணுவதற்கு வந்து விட்டான் என்று சொன்ன உடனே போத்திபார் கோவம் வந்துருச்சு. அரண்மனையில் ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கிற ஆள். அவர் உடனே என்ன செய்தார், அவனை பிடித்து சிறையிலே கொண்டு போய் பார்வோனிடத்தில் சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலில் கொண்டு போய் போட்டாச்சு. யோசேப்பு என்ன நினைத்திருப்பார், கர்த்தர் தரிசனம் காமிச்சாரு எனக்கு, என்னமோ நான் உயரத்தில் உட்கார்ந்துருக்க மாதிரி எல்லாரும் எனக்கு முன்னால் தலை வணங்குற மாதிரி காமிச்சாரே, இது ஏன் இப்படி நடந்தது, என்ன நடக்குது என்று அவன் கண்டிப்பாக மனம் வெதும்பி இருப்பார், ஜெபம் பண்ணி இருப்பார். ஏன் ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு குழியில் விழுந்து அடிமையாக அடிமை வேலை செய்து கடைசியில் இந்த வேண்டாத ஒரு பழியை சுமந்து பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, இவன் தான் அந்த அதிகாரியினுடைய மனைவியிடத்தில் தப்பாக நடந்துட்டான் நம்ம ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சித்திரவதை அனுபவித்து சிறைச்சாலையில் கிடக்கிறாரு சில வருஷங்கள். என்ன நடந்தது, சோதனையை சகித்தார், சோதனைக்குள்ளே கடந்து வந்தார். கர்த்தர் தான் சொன்னதை நிறைவேற்றாமல் விடமாட்டார். பாருங்க, திடீரென்று அவருடைய ஸ்தானம் உயர்த்தப்பட்டது. பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்தினால ரொம்ப வெகு பாடுபட்டார். யார் அதற்கு அர்த்தம் சொல்ல முடியும் என்று கேட்டார். அப்போ சிறையில் இருந்த யோசேப்பின் மூலம், அந்த தரிசனத்தின் மூலம் விடுதலை பெற்ற ஒருவன் இருந்தான். அவன் சொன்னான், ஐயா ஜெயிலில் ஒரு ஆள் இருக்கிறான், நான் அங்கே ஜெயிலில் இருந்தபோது எனக்கு அவன் நன்றாக பரிச்சயம், அவன் எந்த சொப்பனத்தின் கனவுக்கு அர்த்தம் சொல்லிடுவான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார், அழையுங்கள் என்று சொன்னார். அழைத்த போது அவன் கண்ட கனவை பார்வோன் ராஜா சொல்ல, அதற்கு தெளிவான விளக்கம் சொல்லி, 7 வருஷம் எகிப்தில் ஒரு நல்ல வளமையுள்ள காலங்கள் வரும், 7 மடங்கு விளைச்சல் வரும், நீங்கள் 1 மடங்கு போட்டிங்கன்னா 7 மடங்கு விளைச்சல் வரும் ஜனங்களுக்கு போக, அவருடைய தேவைக்கு போக. அதுக்கப்புறம் 7 வருஷம் கடுமையான பஞ்சம் வரும், ஒரு சின்ன பிட்டு நாணயம் கூட, ஒரு சின்ன ஒரு தானியம் கூட இல்லாத அளவிற்கு கொடிய பஞ்சம் வரும் என்று கர்த்தர் உனக்கு சொல்றாருன்னு சொன்ன.
அவன் சொன்னது எல்லாருக்கும் சரியான அர்த்தமாய் அது வெளிப்பட்டது. கரெக்டாக சொல்கிறான். அப்போ என்ன செய்யணும்? உடனே அவர் சொல்கிறார், நீ தானே அந்த காரியத்தை இவ்வளவு அழகாக சொன்ன, இதுக்கு என்ன செய்யணும்? அதற்கு அவன் ஆலோசனையும் சொல்லுகிறான். தேவன் அவனோட கூட இருந்ததுனால 7 வருஷம் 7 மடங்கு விளையுதில்லை. அதை அந்த வருஷத்துக்கு உண்டானதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு மீதியெல்லாம் நம்ம சேகரம் பண்ணி வைத்தால் பஞ்ச காலத்தில் அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம், பஞ்ச காலத்தை சுலபமாக ஜெயிக்கலாம் என்று. இப்போ பாருங்க, அப்படியே காட்சி மாறுகிறது. ஆதியாம் புஸ்தகம் 39வது அதிகாரம், அதில் பார்வோன் சொல்றதை பார்க்கிறோம். அதில் 38வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, இவர் இப்படி பேசினோடனே, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷன் போல வேறொருவன் உண்டோ, எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா என்றான். ஆச்சரியம் எல்லாருக்கும். ஒரு சிறை கைதி, அவன் அப்படியே அங்கிருந்து சங்கிலியோட கொண்டு வந்திருக்கிறாங்க. அழுக்கு வஸ்திரம், சிறை கைதிகள் உடுக்கிற வஸ்திரத்தை உடுத்திருக்கிறான். பார்வோன் ராஜா சொல்றார் எல்லாருக்கும் முன்னால, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷன் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றிலும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடினால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை என்றார். சோதனை சகித்ததுனால என்னென்ன நன்மை கிடைச்சது பாருங்க. நீ அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய், உன்னுடைய வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். அடுத்ததுதான் ரொம்ப முக்கியம். சிங்காசனத்தில் மாத்திரம் நான் ராஜாவாய் பெரியவனாய் இருப்பேன், ஆனால் உண்மையிலேயே நீதான் இங்கே உயர்த்தப்பட்ட பெரியவன். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவனுடைய கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி, தண்டனிட்டு பணியுங்கள், எல்லாரையும் அவனை குனிந்து வணங்குங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். இப்போ பாருங்க, இந்த சகித்ததுனால அவருக்கு அதிகாரம் கிடைத்தது, கனம் கிடைத்தது. எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டாரோ அதே இடத்துல யோசேப்பு உயர்த்தப்பட்டார். அந்த அரண்மனையில் தான் போத்திபார் வேலை செய்து கொண்டிருக்கிறான். நல்லா யோசிச்சு பார்க்கணும். போத்திபார் தான் இவனை விரோதித்து ஜெயிலில் தள்ளினாள். இப்போ காட்சி மாறிடுச்சு. ஒரு ஆணை பெற வேண்டுமானால், ஒரு இடத்துல கையெழுத்து வாங்கணும்னா, அதை போய் ஒரு ரிப்போர்ட்டிங் பண்ணணும்னா போத்திபார் யோசேப்புக்கு முன்னால் வந்து நிற்கணும், அவனை தண்டனிட்டு பணியணும், ஐயா சொல்லுங்கன்னு கேட்கணும். எப்படி கர்த்தர் காட்சியை மாற்றி விட்டார் பார்த்தீங்களா? உண்மையாகவே கர்த்தரால் நீங்கள் சோதிக்கப்பட்டு வீண் நிந்தனைகளையும் அவமானங்களையும் பெற்றாலும் கர்த்தர் உங்களோட கூட இருந்தால் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மீறி கொண்டு உங்கள் தலையை உயர்த்தவே உயர்த்துவார். அவர் அதிகாரம் பெற்றார். கொடிய பஞ்சகாலம் வந்தது. அவன் கண்ட அந்த தரிசனத்தை போல, அவன் கண்ட அந்த சொப்பனத்தை போல அவருடைய சகோதரர்களும் அவர்கள் தானியம் கொள்ளும்படிக்கு யோசேப்புக்கு முன்னால் வந்து நின்னாங்க. யோசேப்பு அடையாளமே தெரியல அவங்களுக்கு. ராஜா மாதிரி உட்கார்ந்துருக்கிறாரு. ராஜாதான் என்று நினைத்து அவனை முகங்குப்புற விழுந்து வணங்கினார்கள். அவன் கண்ட தரிசனம் அங்கே அப்படியே நிறைவேறியது. கர்த்தர் காலம் தாழ்த்தினாலும் அந்த காரியங்களை நிறைவேற்றுவார். தன்னை பகைத்தவர்கள் மேல் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அதுதான் முக்கியம். எவ்வளோ விரோதிச்சு, எவ்வளோ அசிங்கப்படுத்தி, எவ்வளவு அவமானப்படுத்தி, எவ்வளவு துன்புறுத்தி, எவ்வளவு அவனுடைய பேரை கெடுத்து அவனை உபத்திரவப்படுத்தி இருப்பான் அந்த போத்திபார். ஆனால் கர்த்தர் பாருங்க, இப்போ போத்திபாரை விட யோசேப்பை மேலே வச்சுட்டாரு. தன்னை பகைத்த தன்னுடைய சகோதரர்கள் கண்கள் முன்பாக இவருடைய ஸ்தானத்தை உயர்த்தி விட்டார். அவங்களுக்கு தெரியல, இது யோசேப்புன்னு தெரியல. ராஜாட்ட வந்து நின்று பேசுகிற மாதிரி பயந்து நடுங்கி அப்படி கையை பொத்திட்டு முகங்குப்புற விழுந்து வணங்கி ஐயா என்று சொல்லி வந்து நிற்கிறாங்க. எப்படி இருக்கும்? ஒரே நாளில் வேதம் சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தில், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம்ம பல பேர் இந்த சோதனை காலங்களில் நம்மை உபத்திரவப்படுத்தினாங்களே, நிறைய பேர் சொல்லுவோம், இந்த சோதனை மூலம் வந்தது, அவன் மூலம் வந்தது, கர்த்தாவே அவனை தண்டியும், அவனை கொன்று விடும், அழித்து விடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்னும் சிலருக்கு மனதில் பார்த்தீங்கன்னா, ஏன் நம்மை வந்து விரோதித்தவர்கள், நம்ம இவ்வளோ சோதனைக்குட்படுத்தினவங்க, அவங்களுக்கு எந்த தண்டனையுமே கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க.
ஒரு பிரபலமான தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு தேவ ஊழியர். அவருடைய மனதில் அவரை கொண்டு கர்த்தர் ஆயிரங்களை லட்சங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார். ஆனால் அவருக்கு எதிராக பேசினவர்கள், மனதை வேதனைப்படுத்தினவர்கள், அதெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அவர் ஜெபத்தில் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், ஆண்டவரே, எனக்கு விரோதமாக பேசினவங்க, குழியில் தள்ளினவங்க, என் மேலே அவதூறுகை பரப்பினவர்கள் இன்னைக்கு வரைக்கும் நல்லா தானே இருக்கிறாங்க என்று கேட்ட பொழுது கர்த்தர் அவருக்கு இந்த வசனத்தை காண்பிச்சாராம். உன் சத்துருக்களுக்கு நான் கொடுக்கிற உச்சபட்ச தண்டனை என்ன தெரியுமா? அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்தி உன்னை அபிஷேகம் பண்ணுறது தான். அவன் இருதயத்தில் குத்துண்டு நொறுங்கி, இதை விட ஒரு தண்டனை இருக்குமா? இந்த மனிதனுக்கு விரோதமாக அப்படி பண்ணேன், இவன் அழிந்து விடுவான் என்று நினைத்தேன். ஆனால் கர்த்தர் பாருங்க, இன்னைக்கு உயர்த்தி 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 இப்படி ஒரு மேலான அந்தஸ்தில் வச்சிருக்கிறாரே. அவர்களுடைய சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி, என்னை விரோதித்தவன், அவமரியாதை பண்ணினவன், சீமை, அவருடைய குடும்பத்தார் என்னை எவ்வளோ பேர் நிந்தித்தார்கள், என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறீர். எதிரிகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற உச்சபட்ச தண்டனை இதுதான். போத்திபாருக்கு அதுதான் பெரிய தண்டனை. எப்படி இருக்கும்? இனி வருகிற அந்த 7 வருஷம் 14 வருஷமும் 14 வருஷம் ஆயுள் தண்டனை. அதான் போத்திபார் யோசேப்புக்கு கீழே வேலை செய்யணும், இல்லாட்டா ரிசைன்மெண்ட் போகணும். எப்படி? 14 வருஷம், முதல் 7 வருஷம், அடுத்த 7 வருஷம் ஆயுள் தண்டனை இல்லை. இவன் வாங்கி கொடுத்தது 2 வருஷ தண்டனை. ஆனால் இங்கே 14 வருட தண்டனை அனுபவித்தானங்க. அதான் மனசில் குமஞ்சு குமஞ்சு குமஞ்சு, இவ்வளோ பெரிய ராஜாவே அப்படி பேசணும், இவரையா அவமானப்படுத்தணும், இவரையா கையை கட்டி இழுத்துட்டு போனோம், இவரையா ஜெயிலில் தள்ளணும், பார்க்கும்போதெல்லாம் எப்படி இருக்கும்? அதான் தண்டனை. அதைத்தான் அங்கே சொல்லுகிற சங்கீத புஸ்தகம் 23:5, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்றார். அடுத்து 3வது நமக்கு தெரிஞ்ச ஆள் தான் யோபு. யோபு பலவேறு விதமான போராட்டங்களின் பிரச்சனைகளை சந்தித்தார், இழப்புகளை சந்தித்தார். பிள்ளைகள் மரித்தது, கட்டடங்கள் போச்சு, ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள். அடுத்த நாள் கீழே பாப்பராயிட்டார். வந்துட்டு எல்லாவற்றிலும் சோதனை. மனைவியினால் கூட வெறுக்கப்பட்டார். யோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, மனைவி வந்து சொல்றா, இன்னும் உடைய உத்தமத்தனத்தில் உறுதியாயிருக்கிறீரோ, தேவனை தூஷித்து உயிரை விடுமையா, நீ இருக்கிறத விட செத்து போனால் நாங்கள் நிம்மதியாக இருப்போம். எவ்வளவு பாடு, எவ்வளோ போராட்டம். அன்னைக்கு பணம், வசதி, காசு எல்லாவற்றிலும் இருந்த போது அவனுக்கு கீழ்ப்படிந்து எல்லா சேவைகளையும் செய்து கொண்ட மனைவி சொல்லிட்டாலே, இதுக்கு மேலே ஒரு மனிதன் எவ்வளவு துன்பமாக இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் சகித்தார். அவருக்கு என்ன கிடைச்சது பாருங்க? ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள். அவர் இழந்ததை கர்த்தர் 2 கொடுத்தார். 2 அதுதான் சோதனை. சோதனை இல்லாவிட்டால் வந்திருக்காது அது. அப்போ சோதனைகள் வரும்பொழுது சோதனை நடுவிலே கர்த்தரை பாருங்க. சோதனை நடுவிலே கர்த்தர் உங்களுக்கு செய்து வருகிற நன்மையான காரியங்களை பாருங்க. சோதனையில் 2மே கலந்திருக்கும். ஒரு பக்கம் மனிதர்கள் துன்புறுத்துவாங்க, மறுபக்கம் வழி அடைக்கப்பட்டது போல தெரியும், கஷ்டங்கள் வந்த மாதிரி தெரியும், சரீரத்தில் கூட உபத்திரம் வரும். அதுக்கு நடுவில் கர்த்தர் செய்கிற காரியத்தை பார்த்துட்டே வாங்க. நீங்கள் எந்த இடத்துல மூழ்கி போகவே மாட்டீங்க. இது உங்களுடைய இச்சையினால் உண்டாகிற சோதனையாக இல்லாமல் தேவனால் வருகிற சோதனையாக இருந்தால் நீங்கள் சுத்த பொன்னை போல மாறுவீர்கள். சோதனையினுடைய மேன்மைகள் என்னன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுது தெரியுமா? யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனத்தில், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை வரும்போது அப்படியே இழுக்காதீங்க. சோதனை வரும்போது முரண்டு பண்ணாதீங்க. சோதனை பண்ணும்போது தப்பிப்பதற்கு வழிகளை தேடாதீர்கள். அது உங்களுக்கு ரணத்தை உண்டு பண்ணிடும், காயத்தை உண்டு பண்ணிடும். சோதனைகள் வரும்பொழுது சகிக்க பழகுங்கள். கர்த்தரை நம்பிட்டேன், கர்த்தருடைய கையை பிடிச்சி என்ன வரப்போகுது பார்த்துக்கலாம். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. இந்த சோதனை காலத்தில் நீங்கள் எப்படி நடக்கிறீங்கிறத வச்சு விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். இந்த சோதனைக்கு பிறகும் கர்த்தரிடத்தில் அன்பு வைக்கிறான் பாருங்க, அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று எழுதியிருக்கிறார். வசனத்தை முழுசா வாசிக்கிறேன். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பரலோகத்தில், உலகத்திலையும் ஆசீர்வாதம், யோபுவை போல 2 ஆசீர்வாதம். சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாக தலை அபிஷேகம் பண்ணுவது,
அதிகாரங்களை பெறுவது, ராஜாவே கனம் பண்ணுகிறார், கனத்தை பெறுவது, இதெல்லாம் உண்மையான சோதனைக்குள்ளே கடந்து வருகிறவர்கள் கிடைக்கிற நன்மைகள். பரலோகத்தில் போகும்போது நித்திய ஜீவனை பெறும்போது சோதனைகளை சகித்த மனிதன் ஜீவ கிரீடத்தை பெறுகிறான். எல்லாவற்றிலும் சோதனைகளை ஜெயிச்சு வர்றாங்க பாருங்க. அவர்கள் ஜீவ கிரீடத்தை பரலோகத்தில் பல்வேறு விதமான நன்மைகளை பெறுகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, சோதனைகளை ஜெயிக்கிற மனுஷன், ஜெயிக்கிறவன் எவனோ ஜீவ விருட்சத்தின் கனியை பெறுவான். 2:11 சொல்லுகிறது, 2வது மரணத்தில் அவன் சேதமடைய மாட்டான், அவனுக்கு நித்திய ஜீவனை நேரடியாக கொடுத்துருவேன். 2வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, அவன் பரலோகத்தின் மறைவான மன்னாவை புசிப்பான், அவனுக்கு நான் புது நாமத்தை தரிப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புகழ்ச்சியும் கீர்த்தியும் உள்ள ஒரு புது நாமத்தை அவனுக்கு தருவேன். அது ஒரு அடமொழி மாதிரி வச்சுக்கோங்க. எப்படி நம்ம சொல்கிறாங்க, பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் அப்படின்னு பேர் கொடுக்குறாங்களே, பரலோகத்தில் அது மாதிரி ஒவ்வொரு பேர் வச்சிருக்கிறார் கர்த்தர். அந்த பேரை உங்களுடைய பேரோடு கர்த்தர் புதிய நாமத்தை இணைக்கும் போது அது பரலோகத்தில் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்கும். ஆகவே இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டது என்ன? சோதனைகள் வருவது அவசியம். சோதனைகள் வரும்போது அவர் சொல்றாரு இவர் சொல்றாருன்னு கேட்டு சோதனையை தவிர்க்க முயற்சி பண்ணாதீங்க. சோதனை விட்டு விலகுவதற்கு முயற்சி பண்ணாதீங்க. நீங்கள் சோதனைகளை சகிக்கிற மனிதராய் இருந்தால் கர்த்தரிடத்தில் இவ்வளவு நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். சோதனை குறித்து மேன்மை பாராட்டுங்க. நவீன உபதேசங்களை சொல்றாங்களே, சோதனையே வரக்கூடாது, பிரச்சனையே வரக்கூடாது, இயேசுவே எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு விட்டார், ஆகவே உங்களுக்கு சம்பிரமமான வாழ்க்கை தான் உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்பாதீங்க. இயேசு சிலுவையில் எடுத்துக்கொண்ட பிறகுதான் அவருடைய 12 சீஷர்களும் ஊழியத்துக்கு வந்தாங்க. அவர்கள் யாரும் சம்பிரமமாய் வாழலை. அவர்களும் கஷ்டம், வேதனை. அவருடைய சீஷர்கள் 11 பேரும் இரத்த சாட்சியாக தான் மரித்தார்கள். பல்வேறு விதமான உபத்திரவத்தில் தான் அவர்கள் கடந்து போனார்கள். ஆகவே ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்க. சோதனை உங்களை உயர்த்தும், சோதனை உங்களை மேன்மைப்படுத்தும், சோதனை உங்களை சொத்த பொன்னாக விளங்க பண்ணும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள் சோதிக்கப்படுகிறவர்களாக இருக்கலாம், சோதனையிலே மனம் தளர்ந்தவர்களாக இருக்கலாம். நல்லா உங்கள் சூழ்நிலை கவனித்து பாருங்க. அதுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை நடத்துகிறதை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதை பார்ப்பீங்க. இந்த சோதனை காலத்தில் தான் தேவனுடைய மகிமை பெரிய அளவிலே உங்களிடத்தில் வெளிப்படுகிறதை பார்ப்பீங்க. வெறும் சோதனை பற்றியே புலம்பிட்டு இருக்காம அதுக்கு நடுவிலே கர்த்தர் செய்கிற காரியத்தை கவனித்து பார்த்து துதிக்க பழகுங்கள். சோதனை சீக்கிரம் முடிந்துவிடும். உங்களுக்கு உண்டான புகழ்ச்சியும் கீர்த்தியும் தேவனால் உண்டாயிருக்கும்.